அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இதில் சகோதரர் முகவை கான் நிறைய பொய்களை சொல்கிறார். அதில் பொய்களில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அறிஞர்களை நம்ம இங்கே கொண்டாந்து பேசினோம் அப்படின்னு சும்மா ஒரு பிரளை ஏற்படுத்துகிறார். நான் எந்த ஆடியோவில் இன்ன அறிஞர் இதை சொன்னார், இன்ன அறிஞர் இதை சொன்னார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் என்பதை அவர் ஆடியோ ஊடாக நிரூபிக்கணும். நிரூபிக்காட்டே அவர் பொய்யரு என்பதை இந்த தளத்தில் நம்ம என்ன செய்கிறோம், டிக்ளேர் பண்ணுற ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம முன்னுக்கு பின் முரண் பேசினோம் என்று ஒரு ஒடியோ போடுறாள். எப்படி சூனியத்தினுடைய மேக்சிமம் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்சிமம் மினிமம்னு சொன்னாலும் தாக்கம் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, தாக்கம் இருக்குது என்பதை தான் கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா? இது தெளிவான முரண்பாடு அப்படின்னு ஒரு பொய்யை அவராக யூகிக்கிறார். ஆனால் அவர் சொல்கிற பொய் என்ன தெரியுமா? அவர் சொல்கிற பொய், அவர் சொல்கிறாரு அந்த 102 வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் ஓதல மாட்டாங்க, அந்த ஓதி வரிக்கு வரி அர்த்தம் செய்ய மாட்டாங்க, மொழிபெயர்ப்பு சொல்லிட்டு போவாங்க. மொழிபெயர்ப்பு சொல்லக்கூடாது, வரிக்கு வரி அந்த வாசகங்களை அரபியில் அழகான முறைக்கு ஃபசீஹத்தாக சொல்லியும் வேண்டும். அப்படின்னா தான் ஒரு விவாதம் செய்கிறவனுக்கு அழகான ஒரு காரியம். அது வார்த்தையால் அரபு வராது, குழப்பல் தான் வரும். தமிழை பார்த்து வாசிக்கணும், 1000 பேர் வாசி பேசுவான்ல. சரி, அதை விடுங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறானே ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று, அது வந்துட்டு ஜின்னு கிடையாது, அது இபிலிஸை சார்ந்தது கிடையாது, அது மனுஷ ஜின்னு, மனுஷ சைத்தானு அப்படின்னு மனிதன்தான் சூனியக்காரன் அப்படின்னு சொல்கிறார். அதே இவர் இங்கே வர்றாருன்னா, நம்ம ஹதீஸை போட்டோம்ல, அப்துல்லா இப்னு உமர் ஹதீஸை போட்டோம்ல 57 67, அதில் வந்துட்டு வரக்கூடியது அது சூனியக்காரன் கிடையாது, மனுஷன் நான் வந்துட்டு சூனியம் வரமாட்டான் அப்படின்றாரு. அங்கே ஷைத்தான் அல்ல, அது மனிதன் தான்ன்றார். இங்கே வந்துக்கிட்டு இவங்க சூனியக்காரன் இல்லைன்றார். அவங்க சூனியக்காரன் இல்லைன்ட்டு எங்கேயாவது ஹதீஸ் இருக்குதா? அவங்க ரெண்டு சூனியக்காரன் இல்லை என்று சொல்ல சொன்னாங்க, ஹதீஸ் இருக்குதா? நீங்கள் தான் கொண்டு வைக்கணும். இப்போ இதை நீங்கள் கொண்டு வரணும். அங்கே ஒரு முரண்பாட்டை பேசுறிய, என்ன முரண்பாடு? குர்ஆனை அடிப்படை வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு கற்றுக் கொடுத்தவங்க அது மலக்கோ அல்லது ஜின்னோ கிடையாது, அது மனுஷ சைத்தான் அப்படின்றாரு. ஆனால் இங்கே பேசும்போது அந்த 2 பேரும் சூனியகாரம் கிடையாது அப்படின்றார். ஹதீஸில் தெளிவாக பேச்சு வந்துக்கிட்டு வசீகரிக்கக்கூடியது, அதே மாதிரி என்ன அவங்கள ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு செய்தி வருதுங்க. அப்போ பேச்சில் சூனியம் இருக்குது என்று புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க தமிழ் மொழி பேர் சொல்கிறாங்க சூனியம் சிஹர்னா சூனியம் ஒன்றும் இல்லாத கேட்டு எப்படி அவங்க மயங்க போகிறான்? சூனியம்னா ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் சொல்கிறீங்க, ஒன்றுமே இல்லை. சரி, ஒன்றும் இல்லாத ஒன்றை கேட்டு எப்படி அவன் இந்த கேட்டுட்டு மயங்க போகிறான்? அப்போ அது போய் தானே, இருக்கிற ஒன்றின் ஊடாக தானே மயங்க முடியும். எனவே முதலாவது சிஹர் மாமானா சிஹர் என்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்குது, நமக்கு தெளிவாக இருக்கிறோம். சிஹர் என்ற இந்த அரபு பதம் இருக்கிறா, சீன் ஹா ரா, சீன் ஹா ரா, இந்த சிஹர் இருக்கு இல்லையா, இந்த சிஹர், இந்த சஹர என்ற இந்த சிஹர் என்ற வார்த்தை வந்துக்கிட்டு அது ஒரு பொருள் கொண்ட சொல் கிடையாது. இந்த சூனியம் என்றால் ஒன்றுமில்லை என்ற அந்த சூனியம் என்ற வாசகம் மாதிரி சிஹர் என்ற வாசகத்துக்கு கருத்து கிடையாது. அது பல கருத்தை கொண்டது, முக்தலபுல் ஹால், அது இடத்துக்கு ஏற்றதான் கருத்து கொடுக்கப்படும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவதாக இருந்தால், லரப என்றால் அடித்தான். லரப என்ற சொல்லுக்கு அடித்தான் என்பதுதான் எல்லோரும் அறிந்து கொண்ட கருத்து. இதே சொல்ல எல்லா இடத்துலையும் வச்சோம்னா அடித்தான கருத்தை கொடுத்தோம்னா வசனம் பிள்ளையா போய்டும். இப்போ உதாரணமாக லரப ஜெயித், ஜெயித் அடித்தான், லரப ஜெயிது அம்ரன், அம்ருக்கு ஜெயிது அடித்தான். அப்போ இந்த இடத்துல லரப என்ன அடித்தான கருத்தான் கொடுப்போம். அதே மாதிரி லரபல்லாஹு மசலன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவருக்கு அல்லாஹ் உதாரணத்தை சுட்டி காட்டுகிறான்னு வரணும். அப்போ அவரது உதாரணம் அடித்தான்னு சொல்ல போகிறோம் கிடையாது. அப்போ முக்தலபு ஹால், அது நிலைமைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், கருத்து மாறும். அதே மாதிரி இஸ்தவா, இப்போ குர்ஆன்ல வர இஸ்தவா என்பது அது பின்னாடி இலா வந்தால் ஒரு கருத்து, மின் வந்த ஃபீ வந்தால் ஒரு கருத்து, இப்படி கொடுக்கணும். அப்போ இஸ்தவா என்பது ஒரே கருத்து கொண்டது அல்ல, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது கருத்து கொடுக்கணும். அதே மாதிரி தான் சிஹர் என்பது இடத்துக்கு ஏற்ற கருத்து கொடுக்க வேண்டும். சில இடத்தில் சில கருத்துக்கள் கொடுக்கணும், சில கருத்துக்கள் மாற்றி கொடுக்கணும். அப்போ எனவே சிஹர் என்ற இந்த சொல்லு என்ன நிலைமைக்கு ஏற்றவாறு, வசனத்துக்கு ஏற்றவாறு தான் கருத்து கொடுக்க வேண்டும். இதுதான் அதன் அசலியத்.
ஒரு கருத்து கிடையாது. சிஹர் என்ற இடத்துக்கு ஒரு கருத்து கிடையாது, பல கருத்துக்களை கொண்டது. ஆனால் தெளிவான அந்த சிஹர் என்பதற்கான பேசிக் மான என்ன தெரியுமா? ஒன்றிலிருந்து ஒன்றை மாற்றி காட்டக்கூடியது, ஒன்றிலிருந்து ஒன்றை மாற்றி காட்டக்கூடியது என்ற கருத்து தான் பேசிக்கானது. அது அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தம். அதே மாதிரி அந்த சொல்லு எந்த எந்த இடத்துக்கெல்லாம் மாறுமோ அந்தந்த இடத்துக்கு கருத்துக்கள் மாற்றி கொடுக்கும். ஆனால் சூனியம் என்ற இந்த வார்த்தை தமிழ் சொன்னீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் அது ஒரு கருத்து தான். சூனியம் சூனியம் சூனியம். இப்போ சூனியத்தோட என்ன மெட்ஸில் படிப்போம். சூனியத்தோட என்ன? ஜீரோ, ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அதுவே வந்துட்டு சூனியம் தமிழில் பயன்படுத்திங்கன்னா அவன் பொண்டாட்டி செத்ததுக்கு பிறகு அவன் வாழ்க்கை சூனியமாக போச்சாப்பானா ஒன்றும் இல்லை, வெறிச்சோடி கிடக்குன்னு அர்த்தம். சரிங்களா? பெரிய பில்டிங் இருந்துச்சு, இப்போ பாருப்பா சூனியமாக இருக்கீங்கன்னா என்ன, எல்லாம் உடஞ்சி நோய்க்குன்னு அர்த்தம். ஆனால் இதுவே அரபுல சிஹர் என்ற இந்த வாசகத்தை எல்லா இடத்திலும் கொண்டு வந்து வச்சிங்கன்னு சொன்னால் ஒரே கருத்தை கொடுக்காது, அது இடத்துக்கு ஏற்ற கருத்தை கொடுக்கும். அப்போ முக்தலம் ஃபீஹி அது இருப்பது விஷயம் முக்தலபுல் ஹாலாக இருப்பதனால் அந்த இடத்துக்கு ஏற்ற கருத்து கொடுக்கப்படணும். ஆனால் பேசிக்கான ஒரு கருத்து இருக்கு அதுக்கு. அதே நம்ம சொல்லியிருக்கிறோம் என்ன, ஒன்றிலிருந்து ஒன்றை மாற்றி காட்டக்கூடியது. ஒன்று இருக்கும், இன்னொன்று பக்கம் திருப்பி விட்டுரும். அது அப்போ ஒன்றிலிருந்து இன்னொன்று திருப்புவதாக இருந்தால் ஒன்றும் இல்லைன்னு கருத்து அல்ல, ஒன்றிலிருந்து இன்னொரு பக்கம் திருப்பி அடிக்கும். இப்போ உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நீங்கள் குர்ஆனில் படிக்கலாம். எப்படி அவர்கள் கைத்தடிகளையும் கயிறுகளையும் போட்டார்கள். யுஹையலு, அதன கைத்தடிகளும் அந்த தடிகளும் கயிறுகளும் எப்படி ஆனது? யுஹையலு, ஒன்றிலிருந்து இன்னொரு மாற்றம் கொடுத்தது, அதனால் பயப்பட்டார்கள் என்று குர்ஆன். அப்போ உணவே தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு குர்ஆன் சொல்லுது. சிஹர் என்ற இடத்துக்கு அதாவது ஒன்றிலிருந்து இன்னொன்றை மாற்றி தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. இல்லை என்ற கருத்து வராது. இல்லை என்ற சிஹரன்னா சூனியா ஒன்றுமே இல்லை அப்படின்ற கருத்து குர்ஆனில் எந்த வசனமும் கிடையாது. அப்படி இவங்க சொல்கிறாங்க சூனியம் ஒன்றும் இல்லை, அது போய் இது போய் இதெல்லாம் இவங்களுடைய கற்பனை, இவர்களுடைய கற்பனையை மார்க்க இஸ்லாமாக ஏற்றுக்கொள்ளாது. அப்போ எனவே தாக்கம் என்ற ஒன்று எந்த அடிப்படையிலும் அதுக்கு சூனியத்துக்கு சிஹர் என்ற ஒன்றுக்கு தாக்கம் எந்த அடிப்படையும் இருக்க செய்யும் என்பதுதான் உண்மையான அர்த்தம். அப்போ இதுவரைக்கும் இவங்க கொடுத்தாங்களா அர்த்தம்? நான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க அரபு ரீதியாக கருத்தை கொடு, நம்ம சொன்னோம்ல ஏறும்னா கொடுத்து காட்டுங்கன்னு, கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தால் அவடத்தையே தோத்து துண்டக்காலம் துணியக்காலம் ஓடிடுவாங்க. ஏனென்றால் மனா ரீதியாக இவங்க பேச வந்தால், அதே சமயம் லுகத்தன் வஸ்திலாகன் இஸ்திலாகத்த ரீதியாக பேச வந்தாலும் மாட்டிக்கொள்வாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஏன் அதை பற்றி பேசலைன்னா இன்னும் 2 நாள் அப்படியே பாக்கி இருக்குது. அப்போ அது 2 நாள் பேசணுமா இல்லையா? அப்போ எனவே சஹர என்ற சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, யுஹையல். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சூனியத்தில் என்ன நடந்திருக்கு? அந்த யுஹையல் தான் நடந்திருக்கும். அப்போ எனவே அங்கேயும் என்ன நடந்திருக்குது? ஒன்றிலிருந்து ஒன்று மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்போ சூனியம் என்பது ஒன்றிலிருந்து ஒன்று மாற்றத்தை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது. அப்போ எனவே அங்கே தாக்கம் இருக்குதா இல்லையா? அதில் ஒரு பகுதி என்ன, கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு விஷயம். அடுத்தது இப்போ இதை கடைசியாக முகவை கான்ஃபரன்ஸில் எந்த ஒன்றிலையும் எந்த ஒரு தரவும் பெருமதியானது கிடையாது. அதில் தான் மாட்டிக்கொண்டு முடிஞ்சது தான் இருக்குது. சரி, அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போது சாஸ்திரக்காரன் ஜோதிடக்காரன் இவெல்லாம் சூனியக்காரன் அண்ணன் தம்பி மாதிரி ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்றால் தான் அவன்கிட்ட போக சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லைன்னா எதுக்கு போகக்கூடாது தடுக்கணும்? அவன்கிட்ட இருக்கிறதுனால ஈமான் இழந்துடாத. என்ன ஒன்று இருக்கிறதுனால தான் அங்கே ஈமான் இழக்கக்கூடாதுன்றது. இல்லாத ஒன்றுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா பாருங்கள், ஒருத்தன் ஒரு பொம்மையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அது பொம்மைன்னு வச்சுக்கோங்க. பொம்மையோட உட்கார்ந்து இருக்கிறதுனால ரசூல்லா தடுப்போமா? ஆனால் பொம்மை தானே விட்டுருவோம். அதே சமயம் ஒரு பொம்பளையோட உட்கார்ந்துருந்தா உட்காந்துடாத, 3வது நபர் அல்ல செய்தான் இருக்கிறான் அப்படி தூண்டி விட்டுருவான், நெருப்பை மஞ்சள் கிட்ட வைக்கக்கூடாது என்ன சொல்லுவோம்ல. அப்போ எனவே ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு வந்தால் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, போனா என்ன, போவாட்டி என்ன, இருக்கிறதுனால தான் ஈமானை இழந்து விடாதன்னு சொல்கிறது. இப்போது சிறு கொண்டு இருக்குதுங்க, விபச்சாரம் இருக்குதுங்க, குடி இருக்குதுங்க, வட்டி இருக்குதுங்க. ஒன்றுமே இல்லாத ஒன்று பக்கமாக போச்சு தடுக்குது. அந்த பக்கம் இருக்கு பெய்த்திராத. இருக்கிறதை செய்வதனால தான் பாவம், இல்லாததை செய்வதில் எப்படி பாவம் வரப்போகுது?
அதனால் சூனியம் என்பது ஒன்று இருக்குது. நாங்கள் தெளிவான ஆதாரம் வச்சுட்டோம். இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய். இது அவங்களோட வாதத்தினுடைய அடிப்படை பொய் தானே. ஏன்னா ஈமானுடைய மக்களை வெளியேற்றுவதற்கான வார்த்தை பொய். அப்போ பொய் என்ற ஒரு வாசகத்தை தனது ஆயுதமாக பயன்படுத்தி கொள்வது அவங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயம். அப்போ எனவே சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் நாங்கள் சூனியத்தால் பாதிப்பு உண்டு, அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்பதற்கான ஆதாரத்தை நிரூபித்து விட்டோம். இதுவரைக்கும் அவங்க என்ன செய்யலை, அப்படி நடக்கவே நடக்காது என்று எந்த ஒரு ஆதாரம் வைக்கலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சூனியத்தால் பாதிப்பு ஒரு ஆதாரத்தை வைங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் ஒரு ஆதாரம் இல்லை, பல ஆதாரத்தை வச்சுட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம் விரண்டோட பார்த்தது, மக்களுக்கு கண்களுக்கு சூனியம் வைத்தது, அதே போன்று அல்லாஹு தஆலா சூனியத்துக்கு நாடுவான் நாடமாட்டான் என்பதற்கு அஸ்மான செய்தியை கொண்டிருக்கும். நாடவில்லை, அவங்களோட வாய் சொல்லு பொய்யாகி விட்டது, எனவே அல்லாஹ் நாடவில்லை, நாங்கள் அதை நாடவில்லை என்று தான் எடுப்போம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்லிட்டான், நான் நினைச்சா தான் நாடுவேன், நான் நினைச்சா நாட மாட்டேன். ஸோ அல்லாஹ் நாடலை, அதுக்கும் ஆதாரம் வச்சுட்டோம். இப்படி பல்வேறுபட்ட இவர்களுடைய குற்றச்சாட்டுகளை உடைத்து நொறுக்கி சூனியம் என்ற ஒன்றுக்கு என்ன அல்லாஹ் நாடினா அதுக்கு சக்தி இருக்குது என்பதை நிரூபிச்சுட்டோம். ஆனால் அவங்க இதுவரைக்கும் எந்த ஆதாரம் வைக்கல. அவங்க என்ன செய்கிறாங்க, அது ஷைத்தான் குடும்பத்து கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கு மட்டுமா ஷைத்தான் யூஸ் பண்ண இருக்கிறான் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ எனவே அவன் அந்த வேலையும் பண்ணுவான், இந்த வேலையும் பண்ணுவான். அவன்ட வேலையை வழிகெடுக்கிறது தானே, அவன்ட வேலையே வழிகெடுக்கிறது தானே. அவன் வழிகெடுக்கிற வேலையாகவே இருக்கும்போது இதில் எப்படி அவன் சொல்லப்போ எங்களுக்கு படிச்சு நீ நாசமாக போய் தராதாண்டு. சரி, இவர் வாதப்படி அந்த 2 ஹாரூத் மாரூத்தும், இவர் வாதப்படி அந்த 2 ஹாரூத் மாரூத்தும் மனுஷ செய்தான்னு வச்சுக்குவோம். மனுஷ செய்தானா இருந்தால் ஒரு வாதத்துக்காக, அது மனுஷ செய்தான் அல்ல, இவர் முன்பின் முரண்பாடு நிறைய இருக்குது. அவர் அந்த வசனத்தை வாசித்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லணும். அவர் என்ன செய்யணும், சூரா பக்ராவினுடைய 102ஆம் வசனத்தை போட்டு வரிக்கு வரி இவர் கருத்து சொல்லணும். கருத்து சொன்னால் அவருக்கு கருத்து ஓகேன்றுவோம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, எதை எடுத்தாலும் அதை தனியாக பேசணும், அதை தனியாக பேசணும், அதை தனியாக பேசணும். அவள் தனியாக பேசணும், எதுக்கு குரூப்பில் வந்தியே தனியாக பற்றி பேசிட்டுக்கிறீங்களேன், தனியாக பேசணும் எல்லாத்த சொன்னால் எதை சொன்னாலுமே அது தனியாக பேசணும், அது நாசிக் மன்சுகோ, அது தனியாக பேசணும். இதுவே பொழப்பா போச்சு. இப்போ இதுலேருந்து விளங்குதா இல்லையா? ஆட்டம் தெளிவாக கண்டுட்டாங்க. இவங்க சொல்கிற அவங்க சுத்த போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அவங்களுடைய அறிஞர்களை காப்பாற்ற பார்க்குறாங்க. நான் எந்த அறிஞரை பேருங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன்? இது வரைக்கும் ஒரு அறிஞர் கருத்தையாவது இவர்த்து நான் வச்சிருக்கிறேன்னா? நான் வைக்கவே இல்லையே. அப்போ இவர் என்ன நிலைமைன்னா, இதுக்கு முன்னாடி இவர்களுக்கு எப்படி பாடம் புகட்டப்பட்டதோ அந்த பாடத்தை இங்கே கற்குறாங்க. இவங்க எப்படி இவங்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கோ அந்த மூளைச்சலவைக்கான கருத்தை மட்டும்தான் இங்கே பேசுகிறாங்களே தவிர நம்ம வச்ச ஆதாரத்தை இவங்க தெளிவாக உடைச்சி பேசலை. அது அவங்களுடைய புத்தகத்தில் உள்ளதை மட்டும் இங்கே பேசிட்டு இருக்கிறான். எப்படி இன்றைக்கு மதுஹபுக்காரன் குர்ஆன் சுன்னான்னு தெளிவாக சொல்லும்போது குர்ஆன் சுன்னா விட்டு மதுஹபுக்காரத்தை தூக்கி பிடிச்சி பேசுகிறாங்களோ, இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களுடைய மதுஹபில் கொடுக்கப்பட்ட அந்த சிந்தனையை குர்ஆன் சுன்னாவை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைத்து நெளித்து குர்ஆன் இல்லாததை ஹதீஸில் இல்லாததை உள்ளதாக காட்டி உள்ளதை இல்லை என்று மறுத்தும் என்ன செய்கிறாங்க, இவர்களுடைய இந்த விஷம கருத்தை சமூகத்துக்கு மேலே பரப்புறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈமானை விட்டு வெளியேற்றான். நாங்கள் ஈமானை விட்டு வெளியேற்றலை, உள்ளதை நம்புங்க, இல்லாத நீங்கள் நம்பிடாதீங்கன்றோம். நாங்கள் எங்கேயாச்சும் சொன்னோமா இந்த சூனியக்காரன் இருக்கிறான் இவனுக்கு அப்படி இவன் என்ன திருப்பி கேட்குறாங்கன்னா, அது சூனியக்காரன் அது எப்படி இருக்கும், அது எப்படின்னு கேள்வியே ஹராமங்க. முதல்ல கேள்வியே ஹராம. கேள்விக்கு படிக்கணும், படித்தா தான் சொல்லணும். படிப்பதே ஹராம், அதுவே பெரும் பாவம் என்று இஸ்லாம் ஒதுக்குதுன்னா இவனோட கேள்வி தவறா இல்லையா? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு கேள்வி, இது எவ்வளோ பெரிய ஒரு சின்ன பிள்ளைத்தனமான கேள்வி. சூனியம்னா அது எப்படி இருக்கும், அது கலை எந்த மாதிரி இருக்கும், அது எப்படி படிக்கணும்னு கேட்குறாங்கன்னா, இதிலிருந்தே விளங்குது இவங்களுக்கு குர்ஆனும் படிக்க தெரியாது, ஹதீஸையும் படிக்க தெரியாது. ரசூலுல்லாஹ் விட்டோடு, அதாவது ஃபர்ருமினல் மஜ்தூமி ஃபிராரமினல் அசது என்ற மாதிரி ஓட வேண்டியதை படிச்சுட்டு வாங்கன்றாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு இருட்டடிப்பான ஒரு செய்தி மார்க்கத்தில். இவங்க எல்லாம் அந்த காலத்தில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹதீஸ் ஒரிஜினல் நமக்கு கிடைச்சிருக்காது. இவங்க அந்த காலத்தில் இருந்திருந்தாங்கன்னா ஒரு ஹதீஸ் நமக்கு ஒரிஜினலாக கிடைச்சிருக்காது உறவுகளே. அப்போ புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த கடைசி அமர்வில் ஒன்றும் பேசலை, சும்மா பொய்க்கு டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கிறார். நாங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கிறோம், தெளிவாக பேசியிருக்கிறோம். அப்போது நல்லா புரிஞ்சு கொள்ளணும், இந்த சூனிய கலை என்ற ஒன்று அது கல்வியான ஒன்று
ஏன்னா கற்றுக் கொடுத்தாங்கன்னு வருது. கற்றுக் கொடுத்தானே என்ன அர்த்தம்? ஒரு கலையே ஒரு கல்வி தானே. அது எப்படின்னு கேட்டால் அது கேள்வியே தவறுங்க. கேள்வியே தவறு. அப்போ கேள்வி தவறாக இருக்கும்போது பதில் எங்கேருந்து வரப்புது? கேள்வி தவறுன்னா பதில் எங்கேருந்து வரப்புது? அப்போ அதனால் அவங்ககிட்ட நம்ம என்ன கேட்குறோம்? நாங்கள் எங்கள் தரப்பில் இருந்து சூனியம் என்ற அந்த சொல்லுக்கு அரபில் கொடுக்கப்படுமே சிஹர், சிஹருக்கான அர்த்தம் என்ன, அது எப்படியெல்லாம் மாற்று கொடுக்கும், அதுக்கு அந்த சிஹர் என்பதற்கு தாக்கம் என்ற அடிப்படையைத்தான் அது முதன்மை பெற்ற கருத்தாக இருக்குது என்றதுக்கான விளக்கங்கள் அர்த்தங்கள் எல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருந்து வெளியாக என்ன செய்யணும்? கருத்துக்களை கொண்டு வரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்தில் சூனியத்திற்கு தாக்கம் உண்டா தாக்கம் இல்லையா என்ற தலைப்பின் கீழ் விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் மௌலவி ரஃபியுதீன் சலஃபி அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதாவது இந்த ஜோதிடம் அப்படின்ட்டு இருக்கா இல்லையா, அது உண்மை இருக்குது. அது வானுலகத்தில் சைத்தான்கள் விட்டு கேட்டு அவங்க காதில் போட்டு போகிறாங்க. அதை 1க்கு 99 பெருக்கி சொல்கிறான். அதில் ஒரு உண்மை இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் அதில் உண்மை இருந்தாலும் அதை பொய்ப்பிக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த கான்செப்டை எங்கே கொண்டு வராங்கன்னா இதில் தான் கொண்டு வராங்க. சைத்தான் மூலமாகத்தான் இந்த நடக்குது அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. ஆனால் இதில் யதார்த்தம் என்ன, உண்மை என்ன அப்படின்ட்டா, இப்போ இந்த சைத்தான்கள் ஜோதிடனுடைய காதில், குறி சொல்லக்கூடியவன், சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு காதில் போடக்கூடிய செய்தி என்பதெல்லாம் அது அறியாமை காலத்தில் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி, குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். அதை ரசூலுல்லாஹ் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லியும் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம், குர்ஆன் அவர்களுக்கு அருளப்பட்டதுக்கு அப்புறம் அது முற்று முழுதாக தடுக்கப்பட்டு விட்டது. வானுலகத்தினுடைய ரகசியங்களை சைத்தான்களால் ஒட்டு கேட்க முடியவே முடியாது. அவர்கள் தடுக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத குர்ஆன் வசனமும் சான்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்கிறாங்க, இது சம்பந்தமாக தெளிவாகவே சொல்கிறாங்க. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் தோழர்களில் சிலரும், அவர்களும் அவருடைய தோழர்களில் சிலரும் உகால் எனும் சந்தையை நோக்கி புறப்பட்டார்கள். இந்த நேரத்தில் சைத்தான்களுக்கு வானுலக செய்திகள் தெரிவது தடுக்கப்பட்டு விட்டது. உற்று கேட்க சென்ற சைத்தான்கள் மீது தீப்பந்தங்கள் எரியப்பட்டன. உற்று கேட்க சென்ற சைத்தான்கள் தம் தலைவர்களிடம் ஒரு செய்தியும் கிடைக்காமல் திரும்பிய போது, உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். வானத்து செய்திகள் எங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டன, எங்களின் மீது தீப்பந்தங்கள் எரியப்படுகின்றன என்று அந்த சைத்தான்கள் கூறினர். புதியதொரு நிகழ்ச்சி ஏதேனும் ஏற்பட்டிருக்க வேண்டும், அதன் காரணமாகவே தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே நீங்கள் கீழ் திசைகள், மேல் திசை எங்கேனும் சென்று என்னவென்று ஆராயுங்கள் என்று தலைவர்கள் கூறினர். அதாவது ஜின்களுடைய தலைவர்கள் கூறினர், சைத்தானுடைய தலைவர்கள். சைத்தான்கள் திஹாமா எனும் பகுதியை நோக்கி சென்றனர். உகால் எனும் சந்தைக்கு செல்லும் வழியில் பேரிச்ச மலங்களுக்கு அருகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு ஃபஜ்ர் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் ஓதப்பட்ட குர்ஆன் வசனங்களை அந்த சைத்தான்கள் கேட்டபோது, வானத்து செய்திகள் தடுக்கப்பட இந்த குர்ஆனே காரணம் என்று கூறிக்கொண்டு தம் தலைவரிடம் சென்று அந்த செய்திகளை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அந்த ஜின்கள் என்ன செய்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ் ஈமான் கொண்டு இஸ்லாத்தில் வந்துட்டோம்னு சொல்லக்கூடிய செய்தி 773வது செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வானுலகத்து ரகசியங்களை கேட்கவும் முடியாது, அது ஜோதிடம் காதிலும் போடவும் முடியாது. அப்போ ஜோதிடம் என்பது பக்கா ஃப்ராடு, அது பொய். அது ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகள் அப்படி இருக்குமே ஒழிய ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி அப்படியான எந்த ஒரு சம்பவமும் இல்லை அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். அதுபோக இது அல்லாஹ் குர்ஆனில் 72வது அத்தியாயத்தில் 8, 9, 10 அந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் வானத்தை தீண்டினோம், அது கடுமையான பாதுகாப்பாலும் தீப்பந்தங்களால் நிரப்பப்பட்டுள்ளதை கண்டோம். ஒட்டு கேட்பதற்கு அங்கே பல இடங்களில் அமர்வோராக இருந்தோம். இப்போது யார் ஒட்டு கேட்கிறாரோ அவர் காத்திருக்கும் தீப்பந்தத்தை தனக்கு எதிராக காண்பார். பூமியில் உள்ளவர்களுக்கு கெடுதி நாடப்பட்டுள்ளதா அல்லது அவர்களின் இறைவன் அவர்களுக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறானா என்பதை நாங்கள் அறிய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய விஷயம். அதுபோக 26வது அத்தியாயத்தில் 210, 11, 12 அந்த வசனங்களில் இது அறிவுரை, நாம் அநீதி இழைத்ததில்லை, இதை சைத்தான்கள் இறக்கிடவில்லை, அது அவர்களுக்கு தகுதியானதும் அல்ல, அதற்கு அவர்களால் இயலாது, அவர்கள் செவியேற்பதை விட்டும் தடுக்கப்பட்டு விட்டனர் என்று சொல்லி என்ன செய்யுது அந்த வசனங்கள் சொல்லுது. அதாவது வானுலகத்து ரகசியங்களை, கடைசி அடிவானம் இருக்கா இல்லையா, அந்த வான உலகத்தின் ரகசியங்களை ஆரம்பத்தில் சைத்தான் ஒட்டு கேட்டு கொண்டிருந்தார்கள், அது ஜோதிடங்காதில் போட்டு கொண்டிருந்தார்கள். அது வஹி வந்ததோடு தடுக்கப்பட்டு விட்டது, ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்ததோடு தடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தெரியுது. அதனால இந்த கலைகள், அதாவது ஜோதிடம், சாஸ்திரம் இதெல்லாம் ஃப்ராடு, அதெல்லாம் பொய் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நட்சத்திர கலையை கற்றுக்கொள்வது அது சூனியத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க.
சூனியத்தினுடைய ஒரு பகுதி ஃப்ராடு என்பதற்குத்தான், அது வந்து பித்தலாட்டம், அது வந்து உண்மை கிடையாது என்பதற்கு மிக தெளிவான ஒரு ஆதாரமாக இருக்குது. இது வந்து புகாரில தான் பதிவு செய்யப்பட்டது. 1038வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்னும் இடத்தில் எங்களுக்கு சுபுஹ் தொழுகை தொழுவித்தார்கள். அன்றிரவு மழை பெய்திருந்தது. தொழுகை முடிந்தது மக்களை நோக்கி திரும்பி, உங்கள் இறைவன் என்ன கூறினான் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், அல்லாஹுவும் அவருடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று கூறினர். அப்போது என்னை நம்பக்கூடியவர்களுக்கும் என்னை மறுக்கக்கூடியவர்களுக்குமாக என் அடியார்கள் இரு பிரிவினராக உள்ளனர். அல்லாஹ்வின் தயவாலும் அவன் கருணையாலும் தான் நமக்கு மழை பொழிந்தது என கூறியவர்களே என்னை நம்பி நட்சத்திரத்தை மறுத்தவராவார்கள். இன்னின்ன நட்சத்திரத்தில் தான் எங்களுக்கு மழை பொழிந்தது என கூறியவர்களோ என்னை மறுத்து நட்சத்திரத்தை நம்பியவராவார்கள் என இறைவன் கூறினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த நட்சத்திரத்தின் காரணமாக மழை பெய்யுது, அவனுக்கு அது நடக்கும் இது நடக்கும், புதுசாக ஒரு மாமனிதர் பிறந்துட்டாங்க அல்லது மௌத்தா போயிட்டாங்க, இப்படியான ஒரு நம்பிக்கை என்பது அந்த மக்கள்கிட்ட, அறியாமை கால மக்கள்கிட்ட இருந்திருக்கிறது. அப்போ அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நட்சத்திரத்தை வந்து நம்பணும், நட்சத்திரம் இருக்குன்னு நம்பணும். ஆனால் அந்த நட்சத்திரத்தின் மூலமாக அது நடக்குது இது நடக்குது, நட்சத்திர ஜாஸ்திரம் சோஸ்திரம் அப்படின்ட்டு எவனாவது சொன்னான்டா அவன் வந்து காஃபியர் அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. அதாவது ரசூல்லாவை மறுத்த காஃபியர் என்று சொல்கிறாங்க. அப்போ நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடியது இது ஃப்ராடு, ஏமாத்துறதா அப்படின்னு விளங்குதா இல்லையா? நட்சத்திரத்தை கொண்டு ஒருத்தன் ஜோதிடம் சொல்கிறான், ஒருத்தன் சாஸ்திரம் சொல்கிறான்டா அவன் ஃப்ராடு பைய. அது மாதிரி ஜோதிடம் என்று சொல்லி சைத்தான் போடுறான்னு சொன்னாண்டால் அவனும் ஃப்ராடு பைய அப்படிங்கிறது விளங்கிடுது. சூனியத்தினுடைய குடும்பம் ரெண்டும் அவுட்டாக போச்சு, ஏற்கனவே சூனியமும் அவுட்டாக போச்சு. இப்போ சூனியத்துடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மாமா மச்ச உறவுகள் எல்லாம் டோட்டலாக க்ளோஸ் ஆகிவிட்டது அப்படிங்கிறத என்ன செய்யணும், இதில் விளங்கி கொள்ளணும். அடுத்து சகோதரர் சில வாதங்களை வைக்கிறாங்க, அதை அடுத்த ஆடியோவில் என்ன செய்வோம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி அவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான் என்ன செய்கிறாங்கண்டா கொண்டு வராங்க. அவங்க வந்து பயந்தாங்க, அதே மாதிரி கண்களை வயப்படுத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க. அப்போ சூனியத்திற்கு தாக்கம் இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இதுக்கு ஆதாரமாக கொண்டு வராங்க. சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு ஆதாரத்தை கொண்டு வராங்க. முதல்ல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கேரக்டர் அல்லது நபிமார்களுடைய கேரக்டர் அல்லது சாதாரண மனிதருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, இது குர்ஆன்லேயே நம்ம ஆதாரத்தை காட்டுவோம். நம்ம பொதுவாக வந்து திடீர்னு ஒரு விஷயம் நமக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு பயம் ஏற்படும். அதே மாதிரி திடீர்னு நம்ம உட்காந்துருக்கிறோம், திடீர்னு ஒரு பிளாஸ்டிக் பாம்பை தூக்கி போடுற, ரப்பர் பாம்பை தூக்கி போடான்னு வைங்க, திருக்குன்னு ஒரு பயம் வரும். அதுக்காக போட்டவன் சூனியக்காரன் கிடையாது, அவன் தூக்கி போட்டது சூனியமும் கிடையாது. அப்போ இந்த உணர்வு என்ன செய்யும் ஏற்படும். அதே மாதிரி வித்தை காட்டக்கூடியவர்கள், மேஜிக் பண்ணக்கூடியவர்கள் விஷயத்தில் வந்து திடீர்னு ஒரு பொருளை வந்து மறைச்சு திடீர்னு ஒரு பூதாகரமாக ஒரு பொருளை கொண்டு வராங்க, அதை திடீர்னு ஒரு பாம்பு மாதிரியாக ஒரு சீர்ற மாதிரியான ஒரு இதை கொண்டு வராங்க. அப்போ வந்து ஒரு பயம் இயற்கையாக ஏற்படும். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தளவுக்கு அவங்க வர்றாங்க, எங்கள் மதியன்ல இருந்து என்ன செய்கிறாங்கன்னா மனைவியோட கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அப்போ அல்லாஹ் கூப்பிடுறான், மூசாவே உன் கையில் என்ன வச்சிருக்கிற, கைத்தறி வச்சிருக்கிறேன், அப்போ அதை தூக்கி போடு. அது பாம்பா போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து ஓடுறாங்க. நம்ம இடத்துல பயப்படக்கூடாது, அதை பிடிந்த உடனே மறுபடியும் கம்பா வந்துடுது. அப்போ இங்கேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்ய பயப்படுறாங்க. அப்போ இதுக்காக மதியனுக்கு போனாங்க அப்படின்னா ஒரு ஓங்கி குத்திடுறாரு. குத்துன உடனே அவன் செத்து போயிடுறான். அப்பையும் பயந்துக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போகிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கேரக்டர் ஒரு பயந்த சுபாவமான கேரக்டர். போல்டாக ஆள் இருந்தாலும் பயங்கிறது அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ ஃபிரௌன்ட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கைத்தறியை தூக்கி போடுறாங்க, பாம்பா போகுது. அப்போ அவன் பார்த்துட்டு அது என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த மக்களுடைய வழக்கத்தில் இது ஒரு தந்திரம், இது வித்தை காட்டுறனே, இந்த மாதிரி எங்கள்ட்ட வித்தை காட்டக்கூடியவங்க ஏராளமாக இருக்கிறாங்க, போட்டி வச்சுக்கிறோமா அப்படின்னு கேட்குறான். நீ ஒரு வித்தையை காட்டுற, கம்பை தூக்கி போட்டு பாம்பு மாதிரி காட்டுறனே, நம்மள்ட்ட இதை காட்டியும் பெரிய வித்தைக்காரன் இருக்கிறான், போட்டி வச்சுக்கிறோமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ போட்டி நடக்குது. வித்தை என்னது, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா, 2 பேருக்கு இடையில வித்தை போட்டி நடக்குது, மேஜிக் போட்டி நடக்குது. அப்போ எல்லாரும் மக்கள் வந்துடுறாங்க, எல்லாரும் ஒன்று கூடுகிறாங்க, சூனியக்காரர்கள் நிற்கிறார்கள். ஆனால் இதில் விளங்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த மக்கள் நம்புகிறாங்களா இல்லையா, அது நீங்களுமே நம்புறீங்க. நீங்கள் ஒருத்தன் தனியாக இருந்து கொண்டு அதை செஞ்சு இதை செஞ்சு சிக்கு முடி சீப்பு அதை வச்சுக்கிட்டு ஒருத்தனை வந்து ஆக்கிடலாம், பாதிப்பை உண்டாக்கிடலாம், உளர விட்டுறலாம், ஒன்று கிடக்க ஒன்று பேச விட்டுறலாம், செய்யாததெல்லாம் செஞ்சோம்னு சொல்ல வச்சிடலாம், சேர்ந்துட்டு சேரலைங்கிற அந்த மாதிரிலாம் ஆக்கிடலாம்னு நீங்கள் நம்புறீங்க. நீங்கள் அப்போ இங்கே வந்து இந்த சூனியக்காரர்களை வந்து, நீ ஏப்பா மூசாவை போட்டிக்கு கூப்பிடணும், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூசாவுக்கு சிக்கு முடி சீப்பு இருந்தால் எடுத்துகிட்டு வா, அவரை மூசாவை அங்கேயே வச்சு முடக்கிடுவோம் அப்படின்னு சூனியக்காரன் சொல்லியிருக்கணும். அவன் சொல்லலை, அவன் போட்டிக்கு தான் வரான். சூனியக்காரன் அவன் போட்டிக்காரன், வித்தையை கொண்டுகிட்டு வரான். உன் வித்தை பெருசா என் வித்தை பெருசா, நீ செய்யறது பெருசா நான் செய்யறது பெருசா, இதுதாங்க மேட்ரு. அப்போ வந்து என்ன நடக்குது, நீ முதல்ல போடு அப்படின்ற உடனே அந்த சூனியக்காரர்கள் வந்து கையில் இருக்கக்கூடிய கைத்தடிகளையும் கயிறுகளையும் தூக்கி போடுறாங்க. அது ஒரு பாம்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்து, சீர்ற மாதிரியான பாம்பு மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை பார்த்த உடனே என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. அந்த மக்களுடைய கண்களை என்ன செய்யறாங்க, வயப்படுத்துறாங்க. இதுதான் அங்கே உள்ள விஷயம். கண்களை, அதாவது ஒன்று கிடக்க ஒன்று காட்டுறது இருக்கா இல்லையா,
இந்த மேஜிக் தந்திரத்துல வந்து இதான் நடக்கக்கூடியது. ஒன்று கிடக்க உன்னை காட்டுறது, உன்னை வச்சு உன்னை காட்டுறது, மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறது, கண்களை என்ன செய்யறது, பயப்படுறது. இதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான். இந்த பயப்படுறது தான் சூனியம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயந்துருக்கிறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயமும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. அப்ப அல்லாஹ் வந்து வானவர்களை வந்து 2 நோக்கத்துக்காக அனுப்புறான். ஒன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை வந்து தலைகீழ புரட்டுவதற்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக அனுப்புறான். இன்ஷால்லா அடுத்த கிளிப்ல சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து ஆண் குழந்தையை பற்றி நற்செய்தி சொல்வதற்காக என்ன செய்யறான்டா அல்லாஹ் அனுப்புறான். அப்ப அந்த வானவர்கள் எப்படி வராங்கன்னா ஒரு மனித தோற்றத்துல வர்றாங்க. வந்த உடனே பார்த்து பேசிக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா உடனே என்ன செய்யறாங்க, பொரிச்ச காளை கன்றை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க சாப்பிடல. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. மனதுக்குள் பயந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்றான். ஆஹா, என்னமோ ஒரு அறிமுகமற்றவர் மாதிரியா இருக்காங்க, என்ன தெரியல, பயப்படுறாங்க. பயப்படுறதெல்லாம் சூனியமா? மனுஷன் வந்து பயம் என்பது மனிதனுக்கு இயற்கையாக உள்ளது, யதார்த்தமாக உள்ளது. திடீர்னு ஒரு விஷயம் நடக்கக்கூடிய நேரத்துல பயம் என்பது சாதாரண. இது வந்து பெரிய சூனியத்தினால பெரிய பாதிப்பு ஏற்பட்டு என்ன சூனியம் செஞ்சா, ஒரு சூனியம் செய்யல, கையிலையும் கைத்திலையும் தூக்கி போடுறான், அது ஒரு மாதிரி நிலையிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுத்துது, பயப்படுறாங்களோ முடிஞ்சு வச்சுதானே பெரிய மேட்டரா இது. இது எல்லாரும் நடக்கக்கூடிய திடீர்னு நம்ம நிக்கிற நேரத்துல வந்து பின்னாடி வந்து இருட்டில் வந்து பேண்ட் கத்துனால பயப்படத்தான் செய்வான். சூனியக்காரன், நம்ம சூனியம் செய்யப்பட்டோம் அப்படின்னு வழங்குவாங்க. இந்த சாதாரண ஒரு மனிதன் சிந்திக்கக்கூடிய ஒரு சாதாரண பேசிக் நாலேஜ் இல்லாம என்ன செய்யறாங்க, இது பெரிய பெரிய சூனியத்துக்கு தாக்கம் ஏற்பட்டது பெரிய அப்படி. இது என்ன தாக்கம், இது தாக்கமா? இது பயப்படுறது வந்து ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம். பயம் காட்டுறவன்லாம் சூனியக்காரனும் கிடையாது, பயந்தவன்லாம் சூனியத்துக்கு பாதிக்கப்பட்டவனும் கிடையாது. இது என்ன விளங்கி கொண்டுதான் மார்க்கத்தை பேசுறீங்க அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யல, தெரியல. அப்படிங்கறது என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இந்த ஒரு விஷயத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயந்தார்கள் அப்படின்னு என்ன செய்யுது இருக்குது. ரெண்டாவது கொண்டு வந்தது சூனியத்திலே இது. இந்த அல்லாஹ் என்ன செய்யறாண்டா இந்த ஒரு மேஜிக் தந்திரம் நடக்குது. உடனே என்ன செஞ்சாங்க சூனியக்காரர்கள், ஆஹா நம்ம கொண்டு வந்தது ஒரு சாதாரண ஒரு வித்தை, அது நம்ம பெரிய ஆள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா வித்தை அதை காட்டியும் பெரிய ஆள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்க இறைவனுடைய தூதர்னு சொல்றாங்க என்று சொல்லி இறைவன்ட்ட சஜிதாவில் விழுந்துடுறாங்களா இல்லையா? அப்ப சூனியக்காரர்கள் அங்க தோத்து போறாங்க. அந்த மேஜிக் செய்ய தந்திரம் செய்ய வந்தவர்கள் தோத்து போனார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். வித்தையை போட்ட நேரத்தில் கண்களை வயப்படுத்தினார்கள். அவங்க பார்க்கும்போது ஒரு தோற்றம் அப்படி தெரியுது, அவ்வளவுதான் அது நடந்தது. இதுல ஒரு தாக்கமும் ஏற்படல, ஒரு பாதிப்பும் ஏற்படல. ஒன்று இது யதார்த்தமா எல்லாத்துக்கும் உள்ளது. கண் கட்டி வித்தைங்கிறாங்களா இல்லையா, மேஜிக் காட்டுறாங்களா, மேஜிக் ஷோ, அதுதான் அங்க நடந்தது. அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். சூனியக்காரன் எப்ப வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் என்பது என்னது தெளிவான விஷயம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, மௌலவி ரஃபியுதீன் சலஃபி அவங்க வந்து இதுல வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க. சூனியம் வந்து பெரும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றும் இல்லாததையா பெரும் பாவம் என்று சொல்லப்படும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, கேட்குறாங்க. அதாவது இந்த சூனியம் சம்பந்தமாக நம்ம இது வரைக்கும் நம்ம விளக்கிக்கிட்டு வந்திருக்கிறோம். சூனியம் என்பது அதுக்கு எந்த ஒரு தாக்கமும் கிடையாது, எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு கேடும் செய்ய முடியாது, எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரில வந்து 2766வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அழித்தொழிக்கும் 7 பெரும் பாவங்கள், அதை தவிர்ந்திருங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுல முதலாவதாக சொல்லக்கூடியது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. இப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது அதை நம்ம ஓரளவுக்கு விளங்கி கொண்டாலே அடுத்த சூனியம் செய்வதுன்னா என்னன்னு நம்ம விளங்கிடலாம். இப்போ இந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதுன்னு சொல்லமா இல்லையா? அப்ப இல்லாத உண்மையா பெரும் பாவம்னு சொல்றாங்க, சூனியத்துக்கு இல்லாத உண்மையா பெரும் பாவம்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? இப்ப இணை கற்பிக்கிறதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு சமமாக ஒண்ணு இருக்குதா? அல்லாஹ் இல்லாத ஒன்றை தான் சொல்றான். அல்லாஹ்வுக்கு இணையாக ஒண்ணுமே கிடையாது, அல்லாஹ்வுக்கு சமமாக எதுவும் இல்லை, அவன் ஆற்றல் பொருந்தி எதுவுமே கிடையாது. இது உங்களுடைய நம்பிக்கை தான். ஆனா நீங்க வந்து சூனிய விஷயத்துல மட்டும் என்ன செய்யறீங்க, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய விதமா பேசுறீங்க நீங்க. அப்ப அல்லாஹ் தனக்கு இணையாக ஒரு பொருளையும் ஆக்காமல் இருந்தும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது பெரும் பாவம்னு சொல்றாண்டா, அதனுடைய நம்பிக்கையை தான் நாங்க சொல்லுது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுண்டா அல்லாஹ்வுக்கு சமமாக ஒரு பொருள் இருக்கிறது, ஒருத்தன் இருக்கிறான், ஒருத்தனை செய்ய முடியும், அவன் நாடினதை செய்வான், அல்லது செத்து போனவன் கேட்பான், செத்து போனவன் ரிஸ்க் தருவான், அல்லது வந்து சிலைகளுக்கு சக்தி இருக்குது, இந்த மாதிரியாக சிலைகள் பார்க்கும். இப்படி அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சிஃபத்துகள், தன்மைகள், அது மாதிரியான விஷயங்களை வந்து இல்லாத ஒன்றுக்கு கொடுப்பதுக்கு பேர் தான் சிறுக்கு, பெரும்பாவம். அப்ப இது விளங்கிக்கிட்டீங்களாக்க. ரெண்டாவதா அல்லாஹ் சூனியம் செய்வதுன்னு சொல்றானா இல்லையா? இந்த சூனியம் என்பது சூனியம் செய்வது என்பது மக்களை ஒண்ணுமே செய்ய முடியாது என்று தெரிந்து மக்களை ஏமாத்தலாம் பாருங்க. இதன் மூலமாக எந்த ஒரு கேடும் செய்ய முடியாது, எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது, ஆனால் எனக்கு அந்த சக்தி இருக்குது, நான் வந்து சிக்கு முடியும் சீப்பையும் வச்சுக்கிட்டு அவனை முடக்கிடுவேன், அவனை நஷ்டமாக்கிடுவேன், அவனை வந்து குணக்கிடுவேன், அவனை உளர விட்டுருவேன், 6 மாச காலம் பைத்தியமாக்கி விட்டுருவேன், அவனை வந்து என்னது ஒன்று கிடக்க ஒன்று பேச வச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அதை செய்யறான் பாருங்க. இல்லாத ஒன்றை செய்யக்கூடியது.
சூனியத்துக்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லை. ஆனால் சூனியம்னு ஒன்றை வச்சுக்கொண்டு அவன் என்ன செய்யறான், ஒரு தந்திரம் என்ற ஒன்றை வைத்து கொண்டு அதன் மூலமா எனக்கு ஆற்றல் இருக்குது அப்படின்னு எங்கேயே இருந்து கொண்டு அல்லாஹ் செய்வது மாதிரி எங்கேயே இருந்து கொண்டு சிக்கு முடி சீப்பை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஏதாவது செஞ்சானாங்க முடிஞ்சு வச்சு அங்கே ஊத்து வழி வந்துடும். நீங்கள் வந்து உங்களுக்காக சொல்லலாம், மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக சில செய்திகளை சொல்கிறோம். இந்த கணவன் மனைவியை பிரிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த தலவாணி மந்திரம்லாம் கதை சொல்கிறாங்களா இல்லையா, அதுவாக இருந்தாலும் சரி, மற்ற வைத்த வழி வர்றது, அது முடக்கிறது குடக்கிறது இதெல்லாம் இருக்கா இல்லையா, ஒரு பொம்மை மாதிரியான ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அது வந்து இப்படி வயிற்றுல குத்துவாங்க, அங்கே வலிக்குதும்பாங்க, அப்படி நம்ம சொல்லுவாங்க அங்கே வலிக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கேயே இருந்து கொண்டு ஒருத்தன் வந்து ஒரு காரியத்தை செய்கிறான் பாருங்க, இப்படி ஒருத்தனை நம்புறான் பாருங்க, இவன் செய்யக்கூடிய அந்த சக்தி இருக்குது, இவன் இப்படி செஞ்சாண்டா அதுக்கு அந்த ஆற்றல் இருக்குது, அவன் தாக்கத்தை உண்டாக்கிடுவான்னு நம்புறான் பாருங்க, அந்த நம்பிக்கையை தான் அல்ல இங்க என்ன சொல்றான், அது செய்வது பெரும் பாவம், அழித்தொழிக்கக்கூடிய பெரும் பாவத்துல 2வது பாவமா சொல்லப்படுது. நம்ம ஏற்கனவே அந்த நட்சத்திர ஹதீஸை போட்டிருந்தோம். நட்சத்திரத்தை நட்சத்திரமா நம்புறது பிரச்சனையே கிடையாது, சூரியனை நம்புறது பிரச்சனையே கிடையாது, சிலையை வெறும் சிலையா நம்புறது பிரச்சனை இல்லை, இது வெறும் கல்லு தான், இது வெறும் சிலை தான் அப்படி நம்புறது பிரச்சனை இல்லை. நட்சத்திரத்தின் மூலமாக மழை பெய்யும், நட்சத்திரத்தின் மூலமாக என்னது அது நடக்கும், தீப்பு அந்த நட்சத்திரம் கீழே விழுவதால ஒரு பூமியில வந்து ஒரு நல்ல மனிதர் பிறந்திருக்காரு அல்லது ஒரு நல்ல மனிதர் செத்துட்டாரு இப்படின்னு நம்பக்கூடிய நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் பெரும்பாவம். அப்ப அந்த மாதிரி தான் அந்த சூனியம் என்பது இல்லாத ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு தனக்கு அந்த சக்தி இருப்பதாக வாதிடுவது, தன்னால் அது முடியும் என்று நம்பி மக்களை ஏமாற்றுவது, வழிகெடுப்பது, நாசமாக்குவது, குடும்பத்தை பிரிச்சிடுவேன், குட்டியை பிரிச்சிடுவேன், நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்கி விட்டுருவாங்க. இந்த நம்பிக்கையை போதிக்கிறாங்க யாரு, ரஃபீதுன் சலஃபிகளும் அவருடைய வகைராக்களும் குடும்பத்தை நாசமாக்கக்கூடிய போதனை என்ன செய்யறாங்க, போதிக்கிறார்கள் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ் நாடினால் சூனியத்துக்கு தாக்கம் ஏற்படும் என்ற நிலையில் நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம அதுக்கான ஆதாரங்களை முன் வச்சிட்டோம். அவங்க இதுவரைக்கும் கொண்டு வந்த ஆதாரங்கள் கூட சூனியம் இருக்குது என்பதை உண்மைப்படுத்துவது மட்டுமல்லாமல் நமக்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் ஆதாரத்தை வச்சுட்டு முடிவாக சொல்லுவாங்க இதெல்லாம் ஃப்ராடு, இதெல்லாம் பொய். ஆதாரத்தை நமக்கு தருவாங்களாம், ஆனால் அவங்க மட்டும் என்ன செய்வாங்களாம், வாங்கிட்டு போவாங்களாம். இப்போ அதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கோங்களேன், இல்லை வாழைப்பழம் வாங்கிட்டு வராங்க, வாழைப்பழ கோதில் அவங்க எடுத்துகிட்டு வாங்கலாம், வாழைப்பழத்தை நமக்கு தந்துடுவாங்களாம், பிலாப்பழ கோதை அவங்க எடுத்துக்குவாங்களாம், பிலாப்பழத்தை நமக்கு தந்துடுவாங்களாம், துரியங்காய் நமக்கு தந்துடுவாங்களாம், துரியங்காய் கோதை அவங்க எடுத்துக்குவாங்களாம். இதுதான் இந்த விவாதத்தினுடைய சாராம்சம். நமக்கெல்லாம் சொல்ல ஆதாரத்தை தந்துட்டு அவங்க வெறுமையினே என்ன செஞ்சுக்கிறாங்க, அடுத்தவன் ஏற்றி வாங்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் புஸ்வானமாக போச்சு, இது எல்லாம் தோத்துட்டாங்க, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பொய் அப்படின்னு தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறாங்க. ஆனால் ஆதாரத்தின் அடிப்படையில் சூனியம் என்பது பொய் என்பதுக்கு இதுவரைக்கும் ஒரு ஆதாரம் வைக்கல. அதில் ஒரு ஆதாரம் கொண்டு வந்தோம், பேசினோம், 2 ஆதாரமாக பேசி கொண்டிருக்கிறோம். அதில் என்ன அப்படின்னா, புகாரில் வரக்கூடிய அந்த ஹதீஸு 5469 இருக்கு இல்லையா, இந்த ஹதீஸில் சூனியத்தை மறுத்தார்கள், ரசூலுல்லாஹ் பொய் என்று சொன்னார்கள் என்று ஒரு வார்த்தை இவர்களால் காட்ட முடியாது. அதாவது அந்த செய்தி ஃபுல்லாக நமக்கெல்லாம் தெரியும். அவங்க ஹாமிலாய் வராங்க, அப்புறம் சொல்கிறாங்க பிள்ளையை பெற்றெடுத்துட்டு வராங்க, அதுக்கப்புறம் ரசூலை கொண்டு கொடுக்குறாங்க, ரசூல் அப்துல்லான்னு பேர் வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஈத்தமலத்தை சப்பி அவங்களோட வாயில் வச்சாங்க என்ற செய்தி எல்லாமே வருகிறது. அப்போ இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள், ஒகான அவ்வள மௌலூதின் உலித ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலேயே முதல் குழந்தையாக பிறந்தவர் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஃபஃபரிஹு பிஹி ஃபரஹன் ஷதீதா, ஃபஃபரிஹு பிஹி அதை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள், ஃபர்ஹன் ஷதீதா மிக பெரும் சந்தோஷத்தை அடைந்தார்கள். லி அன்னஹும் காரணம் என்ன, அவங்க ஏன் அவ்வளோ சந்தோஷப்படணும், ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அன்சாரிகளும் முஹாஜிரிங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கோலாகலமான ஒரு சந்தோஷத்தை இதில் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, லி அன்னஹும் ஏனென்றால் அவர்களுக்கு கீலலகும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இன்னல் யஹூத நிச்சயமாக யூதர்கள், கது சஹரத்துக்கும் உங்களுக்கு அவர்கள் சூனியம் செய்து விட்டார்கள், ஃபலா யூலது லக்கும் உங்களுக்கு பிள்ளை கிடைக்கக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு வாரிசு உருவாகக்கூடாது என்ற அடிப்படையில் யூதர்கள் உங்களுக்கு சூனியம் செய்து விட்டார்கள் என்ற செய்தியை அவர்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருந்தது என்று வருகிறது. இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு செய்தி சொல்லப்பட்டால் உண்மையிலேயே சூனியம் இல்லைன்னா என்ன பதில் சொல்லணும், சூனியமே இல்லைப்பா என்று ஒரு வார்த்தை முடிச்சிடணுமா, முடிக்கக்கூடாதா? ஆனால் அப்படித்தான் சொல்லலை. எங்கள் குழந்தை கிடைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்கன்னா இல்லாத ஒன்றுக்காக வெயிட் பண்ணாங்களா?
யோசிச்சு பாருங்க, சூனியமே இல்லை அப்படின்னா நேரடியாக சொல்லிட வேண்டியதானே. இப்போ சிலைகள் ஒன்றே இல்லை, சிலைகளுக்கு தாக்கம் இல்லைன்னா நேரடியாக சொன்னாங்களா இல்லையா? உஃபின் ஸ்ரீ இதை போய்த்து வணங்கினீங்களே, தெளிவாக கேட்குறாங்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்கிறாங்களா இல்லையா இந்த மாதிரி வணங்காதீங்கண்டு? அப்போ இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாங்களா? ஆனால் மதீனாவில் என்ன செய்கிறாங்க, இந்த மக்கள் இப்படி ஒரு புரளையை ஏற்படுத்தி கொண்டு மக்களை சும்மா பயமல் தாடி கொண்டு திரிறாங்களா? இந்த பயப்பாட்டுக்கு சஹாபாக்கள் எல்லோரும் பயப்பட்டார்கள். எல்லோரும் பயப்பட்டு என்ன ஆக போகுது, ஏதாக போகுது, நம்மெல்லாம் இப்போ வாரிசு இழந்து பேத்துருவோமோ என்று நடுங்கி கொண்டு இருக்கும் சமயத்தில் அல்லாஹு தஆலா சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக குழந்தையை கொடுக்குறான். அப்போ இதில் இருந்து எதை புரிஞ்சு கொள்ளணும்? சூனியம் இல்லை என்ற கான்செப்ட் பேசப்படவே இல்லை. சூனியம் என்று உண்டு, அதுக்கு தாக்கம் ஒன்று உண்டு என்பதனால தான் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி ஒன்றே இல்லாட்டி இதில் என்ன தெரியும் சந்தோஷம்? சூனியமே இல்லை, ஒன்றும் இல்லை, நீ ஆச்சு ஒன்று இதாச்சுன்னு தூக்கிட்டு போகணுமா இல்லையா? ஆனால் இவர்கள் கொண்டு வந்த அந்த செய்தியும் அவர்கள் மன திருப்திக்காக வேண்டி இது விராடத்தனம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதை தவிர ஹதீஸில் இதுவரைக்கும் இந்த ஆதாரம் வைக்கலை என்பதையும் உங்களுக்கு நம்ம கொண்டாந்து நிரூபிக்கிறோம். இதில் நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இப்போ சாஸ்திரம், ஜோதிடம், அதே மாதிரி நட்சத்திர கலைகள் சம்மந்தமாக சொல்லியிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு இப்போ பொய்ன்றாங்க. அதெல்லாம் பொய், ஒன்றும் இல்லை. உள்ளதெல்லாம் எப்படி உள்டாவை மாற்றுறான்னு பாருங்கள். அவங்களே அதிர்ச்சி கொண்டு தருவாங்களாம், தந்துவிட்டு இதெல்லாம் பொய் அப்படின்னு நடக்கலை, நடந்ததை நடக்கலைன்றாங்க. அவங்களுக்கு மெசேஜ் கிடைச்சி கொண்டு தான் இருந்துச்சு. அப்போ ஏன் இப்போ கிடைக்கல? நட்சத்திரது உங்களுக்கு ஏன் எரிகள் எரியப்படுது கேட்டதுக்கு தெரியல, அதான் திரும்பி வந்துட்டோம். சரி, அப்போ என்ன செய்யுங்க, இந்த கிழக்கு மேற்கு பக்கம் போய் தேடுங்க, என்ன நடந்தது தேடுங்க. அப்போ திஹாமா மலை பக்கம் போகும்போது அங்கே தோட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சஹாபாக்கள் தெரிவிக்கிறாங்க. அப்போ சூரா ஜின்ன ஓதுற வசனத்தை கேட்குறாங்க. அப்போ இது சொல்கிறாங்க, நான் இப்படிலாம் கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் வகி வர்றதுக்கு முன்னாடி அவங்க எரியப்பட்டு தடுக்கப்படுறது வகி இறங்கி தொழுது கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் இந்த ஹதீஸை இருட்டடிப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஹதீஸில் இருட்டடிப்பு பண்ணுறாங்கங்க நம்மளை முகமது கான் பிரதர். இதெல்லாம் வகைக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா, வகைக்கு முன்னாடி இருந்த அந்த செய்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திஹாம மலை பிரதேச பக்கம் ஒரு ஈச்சன் தோட்டத்தில் சஹாபாக்களுக்கு சுப தொழுவித்து கொண்டு இருக்கும் போது அவர்கள் மீது எரிகற்கள் வீசப்படுகின்றன. அதில் தப்பினையும் பொழைச்சுன்னு சொல்லி ஓடி வராங்க. என்னடா உன்னையும் காணமே? இல்லைங்க, இந்த மாதிரி அடிவிழுது. அப்படியாக இருந்தால் ஏதோ ஒரு விசித்திரம் நடந்திருக்கணும், ஏதோ ஒரு மாற்றம் இருந்திருக்கணும். அப்போ போய்த்து தேடுங்க அப்படின்னு தேட போன டைமில் தான் இந்த மெசேஜ் கிடைக்குதுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது சந்திரன் சூரியனும் இந்த நட்சத்திரம் இருக்கின்றது அப்படின்னு இருக்குது, அதுக்குன்னு பிரத்யோகத்தன்மை கலைகள் இருக்குது. அந்த கலையை கற்பது சூனியத்தின் ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அதை உங்களுக்கு மறுக்க முடியுமா? மறுத்து காட்டுங்க. இந்த ஹதீஸு பொய்ன்னு மறுங்க, உங்களை மறுக்க முடியாதுல்ல. நீங்கள் ஆரோக்கியமான ஒரு விவாதத்துக்குரியவராக இருந்தால் உங்களுடைய விவாதத்தில் நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியானவராக இருந்தால் மறுக்கணும். இது வகிக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. ஏன்னா வகி இறங்கி தொழுகை கடமையாக்கப்பட்டு, அதுவும் என்ன மதீனாவில் இந்த விஷயத்துக்கு விஷயம். அப்போ மதீனாவில் ரசூலா என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து ஒரு பயணம் கொண்டு வந்து நீங்கள் உக்கால் என்கின்ற அந்த இட விஷயமாக தான் வர்றாங்க. அப்போ அங்கே வந்து தான் இந்த பிரச்சனை நடக்குது. அப்போ எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு செய்தி. என்ன பொய் தெரியுமா? ஹதீஸை தலைகளை மாற்றிடுறாங்கங்க. அப்படி ஒன்றே மார்க்கத்தை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்களே. இப்போ அல்லாவுடைய மார்க்கத்தை விளையாடுறியல, அல்லாவுடைய சாபம் கிடைக்காது என்பதில் உங்களுக்கு உறுதி இருக்குது. அவ்வளவு யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ தூரம் உள்ள ஒரு விஷயத்தை சும்மா அசால்ட்டாக இல்லைன்றாங்க. அதெல்லாம் வகி வர்றதுக்கு முன்னாடி நடந்ததுன்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் நடந்தது வகியோடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. அவள் இருந்ததை இவ்வளவு மறுக்கிறாங்களே. அப்போ இவங்ககிட்ட போய் என்ன உண்மையை தான் நம்ம எடுக்க போகிறோம்? இவங்ககிட்ட என்ன உண்மை தான் இருக்க போதும்? அப்போ எனவே ஜோதிடம், சாஸ்திரம் எல்லா விஷயங்களும் உண்மை, அதில் தாக்கம் இருக்குது என்பதையும் மிக தெளிவாக சொல்லப்படுது. அதுவும் உற்றுக்கட்டு வந்து சொல்கிறதுனால அங்கே ஒன்று உண்மை 99 பொய். அதை அந்த ஒரு உண்மை எடுக்கலாமா கட்டும்போது அந்த பக்கம் போகாதீங்க ரசூலுல்லாஹ் தடுத்துறாங்களே. அப்போ இல்லாத ஒன்றை பக்கமாக ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க? இல்லாத ஒன்றுக்கா ரசூலுல்லாஹ் வந்து தடுக்கிறதுக்கு வந்தாங்க? இல்லையே. அப்போ யோசித்து பாருங்கள், இருக்கிறது எவ்வளோ தூரம் இவங்க பொய் சொல்லி மறைக்கிறாங்க, பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. இது நியாயமா? அதனால் சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்று சொல்ல வந்தவங்க, சூனியத்து தாக்கம் உண்டு, அதன் கிளைகளாக இருக்கக்கூடிய
வானவியல் விஷயத்தில் உள்ள அந்த உண்மை தான், சாஸ்திரம் எல்லாமே உண்மை தான், ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தரப்பட்ட அந்த புத்தகத்தில் அப்படி தான் இருக்குது என்றதை இங்கே நிரூபிக்க வந்தாங்களே தவிர வெறுமே ஆதாரம் இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆதாரத்துக்கு வச்ச எல்லா ஆதாரமும் நமக்கு சார்பானதான். அது இன்னொரு வேடிக்கை என்னென்னா, எந்த ஒன்றுமே சூனியத்தால் பாதிக்க மாட்டான்னு சொல்லி போட்டு மூசா நபி வசந்தப்பட்டிருக்காரு. அதில் சூனியத்தில் மேக்சிமமான பாதிப்பையும் அந்த அதாவது என்ன சொல்லப்போனால் சூனியத்துக்கு பாதிப்பு கொடுக்கும், சூனியத்தால் பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதற்கு தான் ஆதாரம் வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம அடுத்த கிளிப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதே போல் நீங்கள் பாருங்கள், சகோதரர் ஒரு செய்தியை கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த செய்திக்கும் இந்த சூனியத்தால் தாக்கம் உண்டு என்பதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னா ஒன்றும் கிடையாது. அது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்துட்டு ஹுதைபியா உடன்படிக்கையில் நாங்கள் சுப தொழுத்துட்டு இருந்தோம். அப்போ அன்று நைட்டு வந்துக்கிட்டு மழை பெஞ்சிச்சு. அப்போ அந்த மழை பெஞ்ச உடனேயே நாங்கள் ரெண்டு தரப்பில் ரெண்டு கருத்து சொல்லிட்டோம். ஒன்றும் இந்த நட்சத்திரம் உதிச்சத்தில் தான் இந்த மழை பெஞ்சிச்சு என்று சில பேரும், இல்லை அல்லாஹ் நாடித்தான் மழை பெஞ்சிச்சு இன்னொரு பேர் சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் இன்றைக்கு ஒரு செய்தியை சொன்னானே அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? காலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் ரசூல்னா அதை அறிவாங்க என்று சஹாபாவை சொல்லிட்டு, கால அஸ்பஹ மின் இபாதி முஃமினுன் பி வ காஃபிருன், அப்போ என்னுடைய அடியார்களில் என்ன சில பேர் முஃமின் ஆகிவிட்டாங்க, சில பேர் காஃபிர் ஆகிவிட்டாங்க. ஃபஅம்மா மன் கால முதிர்னா பி ஃபضலில்லாஹி வ ரஹ்மதி, அல்லாஹுடைய சிறப்பாலும் அருளாலும் ரஹ்மத்தாலும் தான் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவங்க ஃபதாலிக முஃமினுன், அவங்க மூமி ஆகிட்டாங்க. சரிங்களா? பி காஃபிரும் பில் கௌகப், நட்சத்திரத்தால் தான் மழை பெய்தது என்று யார் சொன்னார்களோ அவங்க காஃபிர் ஆகிவிட்டாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நட்சத்திரம், அதாவது அன்றைய காலத்தில் வந்துக்கிட்டு இந்த நட்சத்திரம் உதித்தா இது நடக்கும் என்ற ஒரு சிந்தனை மக்கள்கிட்ட இருந்துருக்குது. அந்த சிந்தனை ரசூல இல்லைன்னுட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நட்சத்திரம் சம்பந்தமான கல்வி அறிவிருக்குது, அது சூரியத்தின் ஒரு பகுதி என்று சொல்கிறாங்க. நீங்கள் அதை ஹதீஸை மறுக்கலை இன்னும், அப்படின்னு இல்லைன்னு சும்மா விட்டடிச்சிட்டு போகிறீங்க. நீங்கள் ஆதாரத்தை வச்சு என்ன செய்யணும்? மறுக்கணும். ஆனால் நட்சத்திரம் சம்பந்தமாக குர்ஆன் சொல்கின்ற பொழுது என்ன நட்சத்திரம் பகுதி அடிப்படை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது வழிகாட்டக்கூடியது. அப்போ நட்சத்திரத்திலிருந்து மனிதனுக்கு என்ன பயன்பாடு இருக்குது என்ற ஒரு செய்தியும் குர்ஆன் தான் சொல்கிறது. அப்போது அதனுடைய ஈமானுடைய அடிப்படையில், அதாவது இந்த நட்சத்திரம் உதித்தால் மழை பெய்யும் என்ற சிந்தனை வந்தால் அது தவறு. ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நான் தான் மழையை இறக்குகிறேன்றான். அப்போ மழையை நாம் இறக்குகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது அவனுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் சூரா லுக்மானுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹு தஆலா 5 விடையும் அல்லாஹ் இதை யாருக்கும் தெரியாதுன்றான். அதில் மழை பொழிதல் சம்பந்தமாக அல்லாஹ் யாருக்கும் தெரியாது அப்படின்றான். அப்போ எனவே இந்த இடத்துல டோட்டலாகவே அது சம்மந்தமாக இல்லை தான், அது பொய் தான் என்பதுக்கு அர்த்தம் அல்ல. மழை என்ற சப்ஜெக்ட் மட்டும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது என்ற செய்தியை இன்னும் குர்ஆன் வசனம் என்ன செய்து விளங்கப்படுத்துது. அதனால் இவர் நிலைப்பாட்டுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் தலகுகளாக புரட்டி அவருடைய சொந்த வாசிக்காக பேசக்கூடிய ஒரு கான்செப்டை நீங்கள் இந்த நிலையில் பார்த்துக்கொள்ளலாம். புரியுதுங்களா? அப்போ அதனால் இவங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு ஆதாரமும் நமக்கு சார்பாக அமையுதே தவிர அவங்களுக்கு எதிர்ப்பாக அமையுது என்பதை அவங்க புரிஞ்சு கொள்கிறாங்கல்ல. சொல்லி போட்டு பார்த்தீங்களா? அப்போ எனவே எல்லாம் சுக்குநூறாக போயிட்டுது, எல்லாம் வாதமாக உடஞ்சி போயிட்டு அவங்களுக்கு அவங்க சொல்லிக்கொண்டு ஆறு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் தெளிவான ஆதாரத்தை இது வரைக்கும் என்ன செய்யலை, அவங்க தரப்பில் வைக்கலை என்பது தான் உண்மையான செய்தி. கொண்டு வரக்கூடிய எல்லா செய்திகளிலையும் ஒன்றும் சம்பந்தமில்லாத கொண்டு வருவாங்க. இப்போ இந்த நட்சத்திரம் கொண்டு வந்தாங்களா ஹுதைபியா உடன்படிக்கும் போது, அது சம்மந்தமே இல்லை. சம்மந்தம் இல்லாத சம்மந்தப்படுத்தி பேசி போட்டு செஞ்சுறது. அப்போ எல்லாமே உடஞ்சி போச்சுது. அப்போ ஜோதிடம் சாஸ்திரம் அதே மாதிரி இந்த மாதிரியான சந்திரன் சூரிய நட்சத்திரனுடைய சப்ஜெக்ட் எல்லாமே உடஞ்சி போச்சுது, அதெல்லாம் மார்க்கம் இல்லை, இதெல்லாம் பொய் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்களே தவிர அவங்களில் உள்ளவங்க தக்க வச்சு கொள்றதுக்காக வேண்டி பேசுகிறாங்களே தவிர நேர்மையான வாதமாக வச்சாங்களான்னா கிடையாது. இப்போ இதில் பாருங்கள், இவங்க கொண்டு வந்த வசனம் தான். அந்த வசனம் என்ன? கால அல்கு. அப்போ மூசா நபி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் போடுங்க. ஃபலம்மா அல்கவ், அந்த கயிறுகளையும் கம்புகளையும் அவர்கள் போட்டபோது, சஹரு
சூனியம் வைத்தார்கள். அயுனன் நாஸ், மனித கண்களுக்கு சூனியம் வைத்தாங்க. ஒஸ்தர்ஹபூஹும், ஒஸ்தர்ஹபூஹும், அப்போ அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள். அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம். ஒன்றும் சூனியம் வைக்கிறதுனால கண்ணுக்கு என்ன பாதிப்பு வருது, அடுத்தது உள்ளத்துக்கு மனது ரீதியான பாதிப்பு. ரெண்டு பாதிப்பு சூரியத்தால் ஏற்படுது. அப்போ எப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியும்? சூனியத்தினால இந்த வசனம் ரெண்டு பாதிப்பு சொல்லுது. ஒரு பாதிப்பு என்ன? அயுன நாஸ், மனித கண்களுக்கு சூனியம் வைத்தாங்க, சிகர் செஞ்சாங்கன்னு வருது. அடுத்தது என்ன? வஸ்தர்ஹபூஹும், அதனால் அவர்கள் பயமுறுத்தாட்டினாங்க, அச்சம் பெற செஞ்சாங்க அப்படின்னு ஒரு செய்தி. அவர் ரெண்டு ஒரே வசனத்தில் ரெண்டு செய்தி என்ன வருது? சூனியத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்பது இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. அவ எதை கொண்டு வந்து பொய்ப்பிக்க நினைச்சாங்களோ அந்த வசனத்தின் ஊடாக என்ன செய்து சூனியத்துக்கு பாதிப்பு உண்டு என்பதை அது நிரூபித்து விட்டது. அதே மாதிரி இன்னும் வசனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துக்கிட்ட ஃபிரௌனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்பட்டாங்க. அதாவது என்ன? ஃபௌஜஸ மூசா ஹீஃபத்தன், அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உள்ளத்தால் பயத்தை உணர்ந்து அதை விட்டு விரண்டோட பார்த்தார். அப்போ சொன்ன, மூசாவை பயப்படாது, நீங்கள் தான் உயர்த்தியானவங்க, நீங்கள் தான் வந்துட்டு வின் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் பயப்படக்கூடாது. அவள் நபிமார்களுக்கு பயம் இருக்கக்கூடாது என்பது அல்லாஹ் சொல்கிறான். இவர் சொல்கிறாருன்னா மூசா நபி இயற்கையிலே பயம் கொண்டவங்க, அதான் ஓடினாங்கன்றார். சுத்த பொய். மூசா நபி பயப்படுற கான்செப்டுக்குரியவங்களே கிடையாது. இப்போ யாரும் அவனை கொலை செய்ய வரான், ஒரு கூட்டமே கொலை செய்ய வர்றன்னா அந்த இடத்த விட்டு ஓடத்தானே செய்வான். அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு அதாவது அவருடைய சுபாவமே பயம்தான்றாரு. சுத்த பொய். பயம்னு பயம்தான் அவருடைய நிலைமையாக இருந்தால் எதுக்கு காப்பாற்ற போகிறான் ஒரு மனுஷன்? காப்பாற்ற போய் எதுக்கு அடித்து கொள்ளணும்? பயந்தவன் போவானா? போக மாட்டான்ல. அவன் மூசா நபியினுடைய இயற்கையான தன்மை கூட இந்த நம்முடைய முகவை காணுக்கு என்ன தெரியல, புரியல என்பதை புரிந்து கொள்ள வேணும். அப்போ என்ன சொல்கிறாரு? திடீர்னு பயந்துருவாங்க தானே. நீ போடியா, நானா நீ பார்க்கலாம்னு சவால் விடுறாங்கன்னா பயப்படலாமா? சவால் விடுற ஒரு இடத்துல எப்படி பயப்படுறதுங்க? சரி, அப்படித்தான் பயம்ன்றால் அது வெளிக்காட்டிடலாமா? முடியாது. இல்லை, தைரியமாக நிற்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, இவங்க தனக்குத்தான் முரண்பாட்டு கொள்கிறாங்க. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்பட்டாங்க, சூனியத்தால் பயத்தை ஏற்படுத்தப்பட்டுச்சு, உள்ளத்துக்கு பாதிப்பு கொடுத்துச்சு என்று தெளிவாக வருகின்ற பொழுது சிக்கு முடி அந்த முடின்னு போகிறாங்க. அதெல்லாம் பேசுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிவு நீங்கள் என்னென்ன ஆதாரமெல்லாம் இல்லைன்றீங்களோ அந்த ஆதாரத்திலெல்லாம் சூனியத்தால் பாதிப்பு உண்டு என்று தான் சொல்கிறது. சூனியத்தினால் பாதிப்பு உண்டு, சூனியத்தால் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்பதற்கான ஆதாரத்தை எங்களுக்கு தான். நாங்கள் போட தேவையில்லை, அவங்க தருவாங்க, நாங்கள் விளங்கப்படுத்திட்டு போவோம், அவ்வளோதான். அவங்க தருவாங்க, நாங்கள் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதற்கான தப்சீல்களை அதற்கான ஷரகுகளை பண்ணிட்டு போவோம். அதெல்லாம் பயப்படுத்தலை. இன்சால் அவங்க நிறைய ஆதாரம் கொண்டாடுவோம். ஆனால் நாங்கள் வச்ச ஆதாரத்தை அவங்க இதுவரைக்கும் மறுக்கலை. அவங்களே என்ன செய்வாங்க? சொல்லி போட்டு அதெல்லாம் பொய், அதெல்லாம் ஃப்ராடு, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சாச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு செய்வாங்க. தங்களுக்கு தாங்களே ஆதரப்படுத்தி கொள்வாங்கல்ல. தங்களுக்கு தாங்களே ஆதரப்படுத்தி. எப்படின்னா வேட்டைக்காரன் திறத்தும் போது முசல் ஓடுமா, ஓடிட்டு போயிட்டு பெருசுமா பாதுகாத்து காலுக்கு முத்தம் விடுமா, அப்பா என் காலு தான் பாதுகாத்துச்சு. அந்த மாதிரி இவங்களாக வருவாங்களா, இவங்களா போட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லிட்டு செய்வாங்களாம், பேத்துருவாங்களாம். இதுவரைக்கும் போடப்பட்டதில் சூனியம் உண்டு என்றும் அதற்கு தாக்கம் இருக்குது என்றும் தான் ஆதாரம் முன்வைக்கப்படுவதே தவிர இல்லை என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எனவே அவங்க இன்னும் ஆதாரம் தரலை என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது என்பதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சிடறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்தில் சூனியத்திற்கு தாக்கம் உண்டா இல்லையா என்ற தலைப்பில் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து மௌலவி ரஃபியுதீன் சலஃபி இந்த ஆடியோவில் சில செய்திகளை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதாவது சூரத்துல் பக்ராவில் 102வது வசனம், அதில் அது மனிதர்கள் தான், மனித சைத்தான்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம். அது ஏன் சொன்னோம்னா, மனிதர்கள் ஜின்களை பார்க்க முடியாது, சைத்தானை பார்க்க முடியாது, அங்கே கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் வர்றதுனால அப்போ எதிரும் புதிருமா உட்கார்ந்து தான் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு பார்த்தாலும் அது என்னது, மனித சைத்தான் தான் அப்படிங்கிறது என்ன செஞ்சது, உறுதியாயிரும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, பேச்சுல வசீகரம் இருக்கிறது அப்படின்னு வரக்கூடிய அந்த செய்தியில 2 பேர் உரையாற்றினார்கள் மக்களை கவரும் விதமாக அப்படின்னு வருது. அப்ப அங்க மனிதர்கள் உரையாற்றுகிறார்கள், அங்க சூனியக்காரர்கள், அதாவது சைத்தான், மனிதனை சைத்தான் சொல்லலாமா அப்படின்டா சொல்லலாம்ங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது.
கெட்ட செயல்கள் செய்யக்கூடியவர்களை வந்து சைத்தான்னு சொல்வதற்கு ஹதீஸ்கள்ல ஆதாரம் இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்வோம், எடுத்து போடுவோம். அப்ப அந்த அடிப்படையில நம்ம என்ன சொன்னோம், ரெண்டு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, 2 மனிதர்கள் மக்களுக்கு உரையாற்றுகிறார்கள், அவங்களுடைய பேச்சு என்ன செய்து கவரும் விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற இடத்துல சிகருங்கிறாங்க. அப்ப சிகருண்டா என்னது, ஒரு கவர்ச்சி, ரசிக்கிற மாதிரியாக உள்ளது அப்படிங்கிறத தான் அங்க சொல்றாங்க அப்படிங்கிறத முதல்ல வழங்கிக்கிறணும். 2வது, வார்த்தைக்கு வார்த்தை நீங்க அர்த்தம் வச்சு நீங்க என்ன செய்யுங்க, அதை படிங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம வந்து உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும். இங்க தளத்தில் இருக்கக்கூடிய இதை விளக்கம் பெற வேண்டும் என்று இருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழ் தெரியும். அரபியில சொல்லி விளக்கம் சொல்லி என்ன நாம் பெருமைப்படுத்திக்கிறதுக்கோ அல்லது பெரிய அரபி புலமை பெற்று தன்னைத்தானே காட்டிக் கொள்வதற்கோ எந்த அவசியமும் தேவை கிடையாது. மக்களுக்கு விளக்கணும், மக்களுக்கு விளங்கணும். அதுதான் விவாதத்தினுடைய முக்கியமான கான்செப்ட் என்பதை விளங்கி கொண்டீர்களே. ஆனால் இந்த அரபு மொழி சம்பந்தமாக வரக்கூடிய அந்த ஒரு பெருமை இருக்கா இல்லையா, அது தன்னால என்ன செஞ்சிடும், அடிபட்டு போயிடும் அப்படிங்கறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இங்க வந்து மக்களுக்கு விளக்கணும், மக்கள் அதை விளங்கணும். அதுதான் மேட்ரு. அவர்கள் எதுல சொன்னால் விளங்குவார்களோ அந்த மொழியில விளக்குனா போதும். நம்ம போடுற வசனங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பு போடுறோம்ல, அந்த மொழிபெயர்ப்புல இது தப்பு அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நம்ம சரின்னு நிரூபிப்போம். நீங்க இந்த சொன்னீங்க, நீங்க நம்ம சொன்ன அது என்னது, சைத்தானை வந்து மனிதன் பார்க்க முடியாது, அதே மாதிரி வந்து ஜின்னினத்தையும் பார்க்க முடியாது. அப்ப இங்க கற்றுக்கொண்டா வருதுன்னா அப்ப வந்து என்ன கிடையாது, அவங்க சைத்தான் நேரடி சைத்தான் கிடையாது, மனித சைத்தான் தான் அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தெளிவா சொல்லி இருக்கிறோம். அப்படிங்கறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இது சகோதரர் அவங்க இந்த ஆடியோவுக்கு உண்டான பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்துல மௌலவி ரஃபியுதீன் சலஃபி அவங்க வந்து இந்த ஒரு 4 கிளிப்புல வந்து ஒரு முக்கியமான சில செய்திகளை சொல்றாங்க. அதாவது சிஹிர் என்ற அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு அர்த்தம் இல்லை, அதுக்கு பல அர்த்தம் இருக்கிறது. அது ஒவ்வொரு இடத்துக்கும் எது தேவையோ எது பொருத்தமோ அதை கொடுக்கணும். லரப அப்படிங்கிறத உதாரணம் காட்டி லரபல்லாஹு மசலன் இல்லதீன ஆமனும், அதே மாதிரி லரபல்லாஹு மசலன் இல்லதீன கஃபரு அப்படின்னு வரக்கூடிய அந்த வசனங்களை என்ன செய்யறாங்க. அப்ப லரப அப்படிங்கிறத வந்து அடித்தாண்டு எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது, எந்தெந்த இடத்துக்கு அது பொருத்தமா இருக்குதோ அதுக்கு தக்க நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து இந்த விஷயமாக எந்த இடத்துலையும் கொடுக்கறதே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே சைட் மேனிக்கா சூனியம், தாக்கம் உண்டு சூனியம், தாக்கம் உண்டு சூனியம், அல்லா நாடினா தாக்கம் உண்டு சூனியம், தாக்கம் உண்டு சூனியம், இப்படித்தான் உளர்றாங்களே ஒழிய அந்த கருத்தை கொடுத்து நீங்க பார்த்தீர்களே ஆனால், அந்த இடத்துக்கு என்ன கருத்து வருதோ அந்த கருத்தை கொடுத்து நீங்க அந்த வசனத்தை வாசித்தீர்களே ஆனால் நீங்க இந்த தாக்கம் என்ற பேச்சே அங்க வராது, எந்த ஒரு தாக்கமும் கிடையாது. அதுபோக என்ன செய்யறாங்கன்னா, இவங்க வந்து சூனியமே ஒண்ணும் இல்லைங்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு பொத்தாம் பொதுவா ஒரு குற்றச்சாட்டுன்னு வைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சிஹ்ருன்னு சொல்றான், சொல்லக்கூடியதை மறுப்பமா நம்ம, அல்லாஹ் சொல்லிட்டாரா மறுப்பமானா மறுக்க மாட்டோம். சிஹிருண்டா என்னங்கிறத நீங்க சொல்றதான் நாங்க மறுக்கிறோம். சிஹிருண்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அது பொய், அது ஃப்ராடு, அது ஏமாத்துறது, நீங்க வந்து அதுக்கு அர்த்தம் சரியா கொடுக்கறது இல்ல, நீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணா என்ன சரியா பேசுறிய அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப சிஹிருங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும், இப்போ வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த ஃபிரௌனுடைய அந்த தந்திரக்காரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களுக்கும் இடையில நடந்தது வந்து ஒரு மேஜிக், ஒரு போட்டி, வித்தை காட்டக்கூடிய ஒரு போட்டி நடக்குது. அவங்க எதை வித்தைங்கிறாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கம்ப போட்டாங்களா இல்லையா, பாம்பா மறைச்சா இல்லையா, அதை ஃபிரௌன் வித்தைங்கிறான். அது என்னது, அப்ப எங்கள்கிட்ட இது மாதிரி நிறைய ஆளுக்கு இருக்கிறா வர்றியா, எங்கள்கிட்ட நிறைய பேர் கைதேர்ந்த வித்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க வர்றியா அப்படின்னு கூப்பிட்டு வித்தைக்கு உண்டான ஒரு போட்டி நடக்குது. போட்டி நடந்தா அவங்க கண்களை வந்து வயப்படுத்தினாருன்னு வருதா இல்லையா, ஆஹா கண்களை வயப்படுத்திட்டாங்களே, இது வந்து நம்ம என்ன செய்யணும், வானவர்கள் வந்து நம்மள்ட்ட வகையின் மூலமா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியாக அவன் சூனியம் வச்சிருக்கிறான், இந்த மாதிரி வயப்படுத்திட்டான், உங்களுக்கு எங்க வச்சிருக்கிறான், கிணத்துல வச்சிருக்கிறானா ஊரணிக்கல வச்சிருக்கிறான்னு தெரியல, தோண்டி எடுத்து பிதைக்கவா தூக்கி போடவா அப்படின்னு கேட்டோம். அப்படியா இருக்குது, கண்கள் அந்த நேரத்துல வயப்படுத்தினா அது கண் கட்டி வித்தைன்னு சொல்லுமா இல்லையா, உன்னை காட்டுவான் திடீர்னு வேற ஒன்ன காட்டிடுவான். இந்த ஒரு செயல்பாடு, அவர்கள் வந்து கயிறுகளையும் கைத்தறிகளையும் போடுறாங்க. அது வந்து ஒரு பாம்பு மாதிரியான ஒரு தோற்றம், உண்மை கிடையாது, அது பொய். அது அவங்க போட்டது வந்து ரியலா மாறாது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டது வந்து ரியலா மாறினது, உண்மையிலேயே கைத்தறி பாம்பா மாறிச்சு. அவங்க போட்டுறது ஒரு தோற்றம் ஏற்படுத்துது. அவங்க என்ன செய்றாங்க, அதுக்கு வந்து அசலியத்தான அந்த டெஃபனேஷன் கொடுக்குறாங்க, ஒண்ணுல இருந்து இன்னொன்னு மாத்தி காட்டுறது. அப்ப கம்பு மாதிரி கயிறு மாதிரி காட்டுறாங்க, அது வந்து நெளிகிற மாதிரி ஓடுது. அப்ப இங்க இதுதான் நடக்குதே ஒழிய, அப்ப திடீர்னு ஒரு பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து சும்மா திடீர்னு கம்பு கிடக்குது, அது வந்து திடீர்னு ஒரு மாதிரி ஓடுற மாதிரி சொல்லுவீங்க, ஒரு பயவர்த்தனை செய்யும், அங்க அதுதான் நடந்ததை ஒழிய வேற ஒண்ணும் நடக்கல. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய கைத்தறியை தூக்கி போட்ட உடனே என்ன செஞ்சிருச்சு, அதை அம்புட்டையும் காலி பண்ணிருச்சு, அவங்க சஜதாவுல விழுந்துட்டாங்க. இங்க சஜதாவுல விழுந்தா சூனியக்காரன் வந்து அவனால எல்லாம் செய்ய முடியும், எதுவும் செய்ய முடியும் என்றிருந்தால் அவன் உடனடியாக என்ன செஞ்சிருப்பான், அவன் ஃபிரௌன் கட்டளை போறானா இல்லையா, மாறுகை வெட்டி உங்களை சிலுவையில அறையவன்னு சொல்றான். அட என்னையாடா நீ சிலுவையில அறைய போற, இந்த பாடுற அவன் கையை முடக்குறேன், இந்த பாடுற அவன் காலை முடக்குறேன், இந்த பாடுற அவனை பைத்தியக்காரனாக்குறேன், இந்த பாடுற அவனை உளர விட்டுறேன் அப்படின்னு அவங்க செஞ்சாங்களா? சூனியக்காரர்களை செய்ய முடிஞ்சா?
அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இதைத்தான் நம்ம சொல்றோம். அந்த மேஜிக் தந்திரம் அது நடக்குதுங்க. ஆனா அவர்களுக்கு அந்த சக்தி, அவங்க இன்னும் சொல்ல போனா அப்படி இருந்தா ஃபிரௌன் என்ன செஞ்சிருப்பான், கைதேர்ந்த தந்திரக்காரெல்லாம் கூப்பிட்டு, இந்த வாப்பா, இந்த மூசாவுடைய சிக்குமுடியெல்லாம் கிடைச்சிருக்குது, மூசா சிவன சீப்புலாம் கிடைச்சிருக்குது, அவரை வச்சு அவர் எங்கேயாவது செஞ்சு விட்டுரு, அவர் என்னமா அந்த மார்க்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு, இந்த மக்களை வழிகெடுக்காத அளவுக்கு என்னமா செஞ்சு விடு அப்படின்னு சொன்னான் அவன். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம சொல்றோம். அந்த இளவு ஒரு இளவும் கிடையாது. அப்ப என்ன இருக்குது, வித்த காட்டக்கூடிய மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக்ல என்ன இருக்குது, அது இன்ஷால்லா அடுத்து விளக்கும் போது நம்ம என்ன செய்வோம், தெளிவா விளக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து இந்த கிளிப்பில் சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நீங்க வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வச்சு படிங்க அப்படிங்கிறாங்க. இது ஒப்பந்தத்தில் உள்ளது கிடையாது. ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, அரபியை போட்டோம்னா அதை தமிழை போடணும், அது தமிழ் போடலைண்டா வாசிச்சு அர்த்தம் சொல்லணும். அதான் அங்க உள்ள பிரச்சனை. நம்ம தமிழ் எல்லா இடத்துலயும் நம்ம என்ன சொல்றோம், மக்கள் விளங்குறது தானே விவாதம். அரபியில போட்டுட்டு நீங்க உட்காந்து நம்ம படிக்கிறதுக்கு அது சரியில்லை, இது சரி, நான் சொல்றதுக்கு நீங்க சொல்றதுக்கு மக்களுக்கு ஒரு இளவும் விளங்காது. நம்ம ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து ரூம்குள்ள உட்காந்து பேசிக்கிறோம்னா அதுல பிரச்சனை இல்லை. மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு விளங்குற மாதிரி தான் விளக்கணும். அது ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டைல. ஒரு விஷயத்தை ஒண்ணுக்கு 3 தடவை சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அவர்கள் நல்லா விளங்கி கொள்வதற்காக, நன்கு விளங்கி கொள்வதற்காக. அப்ப விளக்க வேண்டும், அதுதான் கான்செப்ட், விவாதத்தினுடைய கான்செப்ட். மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அது முக்கியமான கான்செப்டா இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம அங்க உட்காந்துட்டு அரபியில உட்காந்துட்டு உளறிக்கிட்டு இருந்தோம் வைங்க, கேட்கறவங்க என்ன செய்வாங்க, எரிச்சல் அடைஞ்சிருவாங்க. என்னடா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அரபியில பேசிக்கிட்டு இருக்காங்க, அரபுக்காரனை கூப்பிட்டு பேச விட அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, எரிச்சப்பட்டுருவாங்க. அதனால மக்களை சலிப்படைய செய்யக்கூடாது. மார்க்க பிரச்சாரம், மார்க்க விவாதம் பண்ணக்கூடிய இடத்துல மக்களை சலிப்படைகிற மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம என்ன செய்யறோம், சகோதரருக்கு பதிவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த வகி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்தில் மௌலவி ரஃபியுதீன் சலஃபி இந்த ஆடியோ கிளிப்ல சில செய்திகளை சொல்றாங்க. அதாவது நம்ம சொன்னதாக தனியா பேசணும் அப்படின்னு, எதை எடுத்தாலும் தனியா பேசணும் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. நாம நீங்க சொன்ன மாதிரியே தனி தலைப்பு போட்டு பேசணும்னு சொல்லலை. அது சூனியம் குறித்து அது தனி தலைப்பு போட்டு பேசணும். அப்ப நீங்க இங்க சொல்லிவிட்டீங்க, நீங்க அது தனி தலைப்பு கொடுத்து பேசணும் இங்க சொல்லியிருக்கவே கூடாது. இப்போ சூனியத்தினுடைய வரைவிலக்கணம், சிகருடைய வரைவிலக்கணம் என்ன அப்படின்டா நீங்க சொன்னீங்க, தனி தலைப்பு போட்டு பேசணும் அப்படின்ட்டு நீங்க. இப்போ என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க மேல அதனுடைய வரைவிலக்கணம் என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறீங்க நீங்க. அப்ப நம்ம அப்படி சொல்ல, தனியா பேசணும், இந்த பேசும்பொழுது அது பேச முடியாது, அது தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமாகவே நம்ம தெளிவா போட்டிருக்கிறோம். உங்களுக்கு மார்க்க விளக்கம் கிடையாது, அது சம்பந்தமான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடையாது. சைத்தான்கள் அடிவானத்துல சென்று ஒற்று கேட்க முடியாதவாறு தடுக்கப்பட்டு விட்டார்கள். அது முந்தைய நிகழ்வு வேற, பிந்திய நிகழ்வு வேற அப்படிங்கிறத ஆதாரத்தோட தெளிவா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், போட்டு நிரூபிச்சிருக்கிறோம். நம்ம தனியா பேசணும்னா தனியா போய் எங்கேயும் உட்காந்து பேசுறது இல்லை. அந்த பேசி கொண்டிருக்கும் போது அதோட சேர்த்து பேச முடியாது. அது தனியா என்ன செய்யணும், ஆடியோ போட்டு பேசணும் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அதை கூட விளங்க முடியாத அளவுக்கு தான் இங்க இருக்கிறிய அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், விளங்கி கொள்றோம். அது மாதிரி நம்ம இன்னொன்னு கேட்டிருந்தோம், சூனியத்துக்கு தாக்கம் இருக்குது, அது ஒரு கலை, அது இல்லாத கலையா இருக்குதேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, நிறைய பில்டப் கொடுத்தாங்க. அப்ப அந்த கலை என்றால் என்ன கலை? இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நடந்த அந்த கலை இன்ன வரைக்கும் அந்த கலை உசுரோட இருக்குதா? எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ வழக்குகள், எத்தனையோ மொழிகள், எத்தனையோ விஷயங்கள் அழிஞ்சு நாசமா போச்சு. அதுக்கப்புறம் தொடர்பு இல்லாம தொடரற்று ஒண்ணும் இல்லாம போன விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கலை, அந்த காலத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் நடந்த சீத்தானிய கலை என்பது இருக்குதா? இருந்தால் என்ன கலை, அது எப்படி அப்படின்னு நம்ம கேட்டோம். நம்ம சவாலாவத்தை கேட்கிறோம். நம்ம இப்படி கேட்கலாமா அப்படின்டா கேட்கலாம். கேட்கறது ஒன்றும் குற்றம் கிடையாது. அது இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க, அதுக்கு அந்தந்த சக்தி இருக்குது, அந்த ஆற்றல் இருக்குது, அந்த பவர் இருக்குது, அதனால முடியும், கணவன் மனைவி அப்படியே துண்டாக்கிடலாம், 2ஆக்கிடலாம் அப்படின்னு பேசக்கூடியவங்க என்ன செய்யணும்டா, அந்த சான்றை எப்படின்னு காட்டித்தான் ஆகணும். இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல 43வது அத்தியாயத்துல 81வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அளவற்ற அருளாளனுக்கு சந்ததி இருந்தால் அவனை நானே முதலில் வணங்குவான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குன்னு ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு மகன் இருக்குது. யூதர்கள் உசைர் இப்னுல்லாஹ், மசீஹ் இப்னுல்லாஹ், இப்படி 2 தரப்புல என்ன செஞ்சாங்க, சொல்லிக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹ் இது சம்பந்தமா அல்லாஹ் சொல்றான், நீ அல்லாஹ்வுக்கு இப்படி புள்ள இருக்குன்னு பேசுறீங்களா, நீங்க உங்களுடைய வாயினால வரக்கூடியது வார்த்தை தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அளவற்ற அருளாளனுக்கு சந்ததி பிள்ளைகள் இருக்குமேயானால் அதை முதல்ல நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்ல சொல்றான் அல்லாஹ். இது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை விட்டுட்டு வேற ஒருத்தர் வணங்கினாங்கன்னு அர்த்தமா? அந்த மக்களுக்கு விடக்கூடிய சவால் என்ன, பிள்ளை இருந்தா கொண்டு காட்டுறா அப்படின்னு அர்த்தம். காட்டு, நான் முதல்ல வணங்குறேன், அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு நிரூபி அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இப்ப நீங்க சூனியத்துக்கு தாக்கம் இருக்கு, அது கொண்டு நிரூபி, எப்படி தாக்கம் இருக்குது, என்ன தாக்கம் இருக்குன்னு கேட்கத்தான் செய்வோம். நம்ம இப்படி மக்களை ஏமாத்தி வழிகெடுத்து நரகத்துல கொண்டு போய் தள்ளுவீர்களே ஆனால் அப்படி நம்ம கேட்கத்தான் செய்வோம். அதுக்கு குர்ஆன் அனுமதிக்குது. அது இங்க வேற ஒரு நபி சம்பந்தமா என்ன செய்து ஒரு செய்தி சொல்லப்படுது. அதாவது 7வது அத்தியாயத்துல 195வது வசனம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாங்களா இல்லையா? அப்ப சிலைகள் கைகள், கால்கள், கண்கள், இந்த மாதிரியான காதுகள் இதெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க, அது சிலையை செஞ்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் நோக்கி ஒரு நபி கேட்கிறாரு, பேசுறாரு, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உள்ளனவா, அல்லது பிடிக்கின்ற கைகள் உள்ளனவா, பார்க்கின்ற கண்கள் உள்ளனவா, அல்லது கேட்கின்ற காதுகள் தான் உள்ளனவா?
உங்கள் தெய்வங்களை அழைத்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய சொல்லுங்கள். அது முடியும்ன்ற அர்த்தமா? அது சூழ்ச்சி செய்யும்ன்ற அர்த்தமா? கிடையாது. ஒண்ணும் இலவும் கிடையாது. செய்ய சொல்லி எனக்கு எந்த ஒரு அவகாசம் தராத. கூப்பிடுறா உன் தெய்வம் அம்பட்டையும் உன் சூனியக்காரன் அம்பட்டு பேரும் கூப்பிடு, நீ கொண்டு வந்து நிப்பாட்டவனை என்ன செய்யறான்னு காட்டு. இப்ப நான் சொல்றேன் பாரு, இல்லை பிராடு பண்றான் நான் சொல்றேன், பித்தலாட்டம் பண்றான்னு சொல்றேன், ஏமாத்துறான்னு சொல்றேன், மக்களை வந்து மோசடி பண்றான், வயிறு வளர்ப்பதற்காக மக்களை வந்து என்ன செய்யறான், தவறான ஒரு செய்தியை காட்டுறான் அப்படிங்கிற நான் நிரூபிக்கிறேன். அந்த அர்த்தம் இதுல இருக்குது. கை இருக்குதா, கால் இருக்குதா, பாக்குமா, கேட்குமா, இல்ல இருக்குமா? உங்க தெய்வங்களை அழைச்சி எனக்கு எதிராக நீங்க சூழ்ச்சி செய்யுங்கள். எனக்கு எந்த ஒரு அவகாசம் தராத. முடக்க முடியுமா? முடக்க காட்டுறா. குழப்பத்தை உண்டாக்க முடியுமா? காட்டு அப்படின்னு இந்த வசனம் என்ன செய்யுது, அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம், சகோதரருக்கு பதிவு செய்யறோம். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக வரக்கூடிய இன்னொரு செய்தி இருக்கு, அதையும் நம்ம என்ன செய்வோம், சுட்டி காட்டிடுவோம். டைம் கூட போயிருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி, நம்ம இதுல வந்து நீங்க ஒரு ஆதாரத்தையும் வைக்கலன்னு வேற என்ன செய்யறாங்க, இடையில சொல்றாங்க. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து நான் போட்ட ஆதாரம்ங்கிறத மொத்த லிஸ்ட்டை எண்ணிக்கிறேங்க, அவர் போட்ட ஆதாரம் மொத்த லிஸ்ட்டை எண்ணிக்கிறேங்க. யார் தளத்தில் வந்து அதிகமான ஆதாரத்தை போட்டு பேசியிருக்கிறா அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யுங்க, முடிவெடுங்க. அவரே என்ன செய்யறாரு, சூனியத்துக்கு தாக்கம் இல்லைங்கிறது ஆதாரத்தை போடுறாரு. சூனியத்துக்கு ஒரு தாக்கமும் கிடையாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை அவரே போட்டுறாரு. அவர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம தனியாக வேற போடணுமா? அந்த ஆதாரத்தை போடல, அவரும் தாக்கம் இல்லைன்ட்டார. சூனியத்துக்கு எந்த தாக்கமும் கிடையாது, ஒண்ணும் இல்லை. அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அந்த வந்து புள்ள பெற்றதை அந்த மக்கள் மத்தியில வந்து என்ன செஞ்சாங்க, யூதர்கள் வந்து ஒரு தவறான ஒரு சிந்தனை விதைச்சிருந்தாங்க. அது நடக்கலை, அதுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது, நடக்காது, அது சக்தியே கிடையாது என்பது தெல்ல தெளிவாக பட்டவர்த்தனமான உள்ள சான்றை வந்து அவரே தூக்கி போட்டு விட்டாரு நம்ம ரஃபியுதீன் சலஃபி. அதனால வந்து நம்ம அந்த இது வைக்கல. மற்ற அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்க, நீங்க சொல்ற கருத்துல இல்ல, அர்த்தத்துல இல்ல, நம்ம தான் ஆதாரத்தை போட்டு என்ன செய்யறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இதுல வந்து 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவுல 258வது வசனத்துல அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்த ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்றான். அதாவது தனக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்ததற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவரது இறைவன் குறித்து தர்க்கம் செய்தவனை நீங்கள் அறியவில்லையா? என் இறைவன் உயிர் கொடுப்பவன் மரணிக்க செய்பவன் என்று இப்ராஹிம் கூறிய போது, நானும் உயிரை கொடுப்பேன், நானும் மரணிக்க செய்வேன் என்று அவன் கூறுறான். அவன் என்ன சொல்றான், உன் இறைவன் மட்டும் தான் அப்படி செய்வானா, நானும் செய்வேன்டா அப்படின்னு, அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசுறான். அப்போ வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்கடா, எதிர்வாதம் வைக்கிறாங்க. அல்லாஹ் கிழக்கில் இருந்து சூரியனை உதிக்க செய்யறான், இறைவன் மேற்கில் இருந்து அது உதிக்க செய் அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்றது எதுக்காக சொல்றாங்க, அவனுக்கு முடியும்டா சொல்றாங்க, அவனை இறைவன் ஏத்துக்கிட்டா சொல்றாங்க. அப்ப அவனுக்கு நீ இறைவன் தாப்பா, நீ உயிர்ப்பிக்கிற மௌத்தாக்கரையில நீ இறைவன் தான், எங்க ஏன் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், கிழக்குல இருந்து உதிக்க செய்யறான், நீ மேற்குல இருந்து உதிக்க செய்ய. அப்ப அவனை இறைவன் ஏற்றுக்கொண்டு சொன்னார்களா, அவனுக்கு அது முடியாதுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சொன்னாங்களா? முடியாதுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சொன்னாங்க. அவன் ஏக இறைவனை மறுத்து அவன் வாயடைத்து போனான். இப்போ வாயடைத்து நிக்கிறாங்களா இல்லையா, பேச முடியாம நிக்கிறாங்களா இல்லையா, ஒண்ணு வழி இல்லாம நிக்கிறாங்களா இல்லையா? இந்த செய்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழிமுறையில அழகான முன்மாதிரி நமக்கு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட முன்மாதிரி இருக்குன்னு எல்லாம் நம்ம சொல்லிடுறான். இந்த விஷயத்திலேயும் முன்மாதிரி இருக்கிறது. இந்த அசத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் மக்களை வச்சு என்ன செய்றாங்க, இந்த மாதிரியாக வழிகெடுக்கக்கூடியவர்கள் வந்து கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லாமல் வாயடைத்து நிற்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த தளத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க முத எடுத்து வச்ச வாதத்துக்கே மரணாடி உளுந்து போச்சு. பெரிய ஆதாரம் அதுதான் சொன்னாங்க. அது இருக்கிறதுலே சிறுலேயே மிகப்பெரியது எதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரே அடியில என்ன செஞ்சிருச்சு, டுசுண்டு போயிருச்சு அப்படிங்கிறத என்ன செய்யறோம், சொல்லிக் கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி அவங்க இந்த ஆடியோவில் வந்து சில செய்திகளை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதாவது நாங்கள் சூனியத்திற்கு தாக்கம் இருக்குது அப்படின்னு நாங்கள் நிறைய செய்தியை வச்சோம், அவங்க ஒன்றை கூட வைக்கல அப்படின்னு. நீங்க தாக்கம் இருக்குன்னு வச்ச செய்தியிலே ஒரு தாக்கமும் கிடையாது. கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்கலாம், அதுவும் அல்லாஹ் நாடினால தவிர அப்படின்னு, அது சூனியமே கிடையாதுன்னு நம்ம. அது சூனியத்துல உள்ளதே கிடையாது, சூனிய வகைகளே அது வராது, அது வேற அப்படிங்கிறதுக்கு வந்து அது சைத்தான் எல்லாம் தானே செய்வான், இது செய்வான், எல்லாம் தான் செய்வான். இது பிரத்யேகமா செய்யக்கூடியது. சைத்தான் வந்து ஸ்பெஷலா இந்த மாதிரி யாரு செய்யறாலும் அவர் ஸ்பெஷல் கவனிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சைத்தானுடைய கூட்டத்தார்களுக்கு வந்து இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், போட்டிருக்கிறோம். இப்ப இந்த புகாரில வரக்கூடிய 54-69 அந்த செய்தியை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரசூல்லா சூனியம் இல்லை என்று சூனியத்தை மறுத்தார்களா ரசூல்லா, அப்படி ஒரு வார்த்தையை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. சூனியம் இருக்குன்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தையை காட்டுங்க, சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தையை காட்டுங்க, சூனியத்துக்கு அல்லாஹ் நாடுனா பழிக்கும்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தையை காட்டுங்க. அந்த செய்தி என்ன வருது, அங்க மக்கள் அப்படி பேசிக்கிறாங்க, அந்த மாதிரி யூதர்கள் செஞ்சு விட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. குழந்தை பிறந்தவன மகிழ்ச்சி அடையுது. சூனியம் இல்லைங்கிறதா நிறுவனம் ஆகுது, ஃப்ராடுங்கிறதா நிறுவனம் ஆகுது. அப்படி ஒரு எந்த ஒரு ஆற்றலும் எந்த ஒரு சக்தியும் எல்லாம் எந்த மனிதனுக்கும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதா இதுல நிறுவனம் ஆகுதா, சூனியம் நிறுவனம் ஆகுதா? சூனியம்னு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் கிடையாது, அதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, அவன் சொன்னது ஒரு காலம் பலிக்கவும் செய்யாது அப்படிங்கிறதான இதுல வருது. அவ்வளவு தெளிவாக அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய நேரத்துல என்னமோ வாழைப்பழத்தை உரிச்சு தோலை எடுத்துக்கிட்டு அவருக்கு கொடுத்தோமா, தோல் மட்டும்தான் மறந்துக்கு வேணும்னா தேவையில்லாத ஆட்டுக்கு கொடுக்கத்தான் செய்வோம்.
தோல் மட்டும் எதில் மருந்து இருக்குதோ அந்த தோல் எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம், உள்ளக்குள்ளது நமக்கு தேவையில்லை இங்கே உள்ள தூக்கி தானே செய்வோம். ஆடு மாடுகளுக்கு பழத்தை கூட கொடுப்பாங்க, தோல்ல மருந்து இருக்குதுன்னா தோலை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அதை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் நினைச்சாங்க இது எங்களுக்கு ஆதாரம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு ஆதாரம் உங்களுக்கு கிடையாது, அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தான் வருது. சூனியம் என்பது ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு குழந்தை பிறந்த இந்த மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, குழந்தை பிறந்தவங்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதுல ரசூல்லா சப்ஜெக்டே வரலையே, மறுக்கவும் செய்யல, இருக்குன்னு சொல்லலையே. ரசூல்லா அதை பத்தி பேசவே இல்லை. இதுல பெரிய ரசூல்லா மறுத்தார்களா? சூனியம் இல்லைன்னு சொன்னா இருக்குன்னு சொன்னாங்களா? அதுக்கு தாக்கம் இருக்குன்னு சொன்னாங்களா? அல்லாஹ் நாடுனா நடக்கும்னு சொன்னாங்க. அதையாவது காட்டணுமா இல்லையா? அப்போ தெளிவா விளங்கிக்கிறீங்க. இந்த சூனியத்தை வைத்து என்ன செய்யறாங்கன்னா வழிகெடுக்க பாக்குறாங்க மக்களை. சூனியத்தை நம்பிக்கை, தவறான நம்பிக்கையை ஊட்டி கணவன் மனைவிகளை பிரச்சனை உண்டாக்கிடலாம், அது செஞ்சிடலாம், இது செஞ்சிடலாம், அப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம், கண்ணுக்கு சூனியம் வச்சிடலாம், காதுக்கு சூனியம் வச்சிடலாம், இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, மக்களை வழிகெடுக்க பார்க்கிறார்கள் என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இந்த வழிகட்ட கொள்கையிலிருந்து என்ன செய்யணும், விடுபடணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த ஆடியோவில் முகவைக்கான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரபெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அரபை தட்டி கழிக்கிறாப்புல. ஆனால் சிஹர் என்ற வாசகத்தை சொல்கிறாப்புல. நீங்கள் அரபை கூடாது அவசியம் இல்லைன்னா அரபு வாசகங்கள் எடுக்கவே கூடாது, எல்லாமே தமிழில் சொல்லிட்டு பேசுகிறோம். ஒன்றும். ரெண்டாவது, இந்த இடத்துல நிலைநாட்டுவது குர்ஆன் அந்த ஹதீஸில் இருந்தால் மொழிபெயர்ப்பு தேவைப்படாது. மொழிபெயர்ப்பு தேவைப்படுற மக்களுக்கு தான் தேவைப்படும். விவாதம் செய்கிற ரெண்டு பேருக்கும் மொழிபெயர்ப்பும் தேவைப்படலாம். ஆனால் அதை விடவும் மெயினான விஷயம் அரபு மொழியாக்கத்துக்கு விடவும் அரபு மொழி தேவைப்படும் என்பது முதல்ல புரிஞ்சுக்கொள்ளும். ஏன்னா அரபு மொழி தெரிஞ்சாதான் அங்கே உள்ள பித்தலாட்டங்கள், அவங்க எந்த தர்ஜுமா வச்சு வாசிக்கிறாங்களோ அதில் உள்ள பித்தலாட்டங்களை அறிஞ்சு கொள்ள முடியும். ஒரு விஷயம். அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஷைத்தான் அங்கே கற்றுக் கொடுத்தான்னு வருது இல்லை, அது ஷைத்தான் கற்றுக் கொடுத்தான்னு வந்தால் எதுக்கு தாங்க சோதனைன்னு சொல்ல போகிறான்? எங்கேயாவது ஷைத்தான் தான் ஒரு சோதனைக்குரியவன் சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க. அவன் ஆல்ரெடி வழிகெடுக்கிறதுக்கு இருக்கிறான், ஆல்ரெடி வழிகெடுக்கிறதுக்கு இருக்கும். நான் வந்துட்டு ஷைத்தான் தான், ஆனால் நான் வந்துக்கிட்டு சோதனை அளிக்கிறேன், படிச்சுட்டு நீ நாசமாக போய்த்திரான்னு சொல்லுவானா? நீ படித்து நாசமாக போகணும்னு தான் நிற்பான். அப்போ இதுலேருந்து தெளிவாக விளங்கிக்கொள்ளனா, அதுக்கு இவரோட வாதத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஒன்றும். ரெண்டாவது என்ன தெரியுமா, ஷைத்தான் வந்துக்கிட்டு மனுஷன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். மனுஷன் கண்ணுக்கு தெரியவதாக இருந்தால் மீனவர் ஜின்னத்தி வர்ணாசில் அப்போ மனுஷன் தான் அப்படின்றார். சுத்த போய் இவர் குர்ஆனை படிக்கலை, இவர் குர்ஆனை படிக்கவில்லை என்பதுக்கு இதை விடவும் ஒரு ஆதாரம் யாராலும் காட்ட முடியாது. இவர் குர்ஆனை முழுவதுமாக தன்னுடைய வாதத்துக்கான ஒரு 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 முன்னோடியாக படிக்கலை என்பதுக்கு இதை விடவும் ஒரு ஆதாரம் தேவைப்படாது. ஏன்னா சூரா அன்ஃபால்ல அல்லாஹ் தஆலா 48ஆம் வசனம், சூரா அன்ஃபால் 48ஆம் வசனத்தில் ஷைத்தான் என்ன செய்கிறான், அந்த பத்ர் யுத்தத்தின் போது அபூஜஹல் பக்கம் நின்றுட்டு பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆன் தெளிவாக சொல்கிறான், ஷைத்தான் என்ன செய்கிறான், அழகுபடுத்தி காட்டுகிறான், அழகுபடுத்தி பேசுகிறான், உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுகிறான். சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு நேருக்கு சந்திக்க இவன் பின்னோக்கி ஓடுகிறான். ஓடும்போது ஏன்டா நீ தான் ஆசைப்படுத்த வாடான்னு கூப்பிட்டா, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ஓடினான்னு குர்ஆன் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஷைத்தான் அப்படிலாம் வரமாட்டான், ஷைத்தான் அவனுடைய சுய ரூபத்தில் வருவான் வரமாட்டான் என்பது வேற விஷயம். ஷைத்தான் மனித ரூபத்தில் கூட வருவான். ஷைத்தான் என்ன செய்வான், மனித ரூபத்தில் வருவான் என்பது குர்ஆன் தெளிவான சான்று. ஆனால் இவங்க படிக்கலை என்பது இதை பெரிய ஒரு சான்றாக நம்ம எடுத்துக்கணும். இவங்க வாதத்துக்கு வரும்போது குர்ஆனை படிக்கலை, யாரோ எழுதுறதை எடுத்து செஞ்சுறாங்க, அதை கொண்டாந்து சமர்ப்பிக்கிறாங்க. அந்த ஆதாரத்தை போகிறோம் பாருங்க அன்பார்ந்த சகோதரர்களே. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் பாருங்க, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், ஷைத்தான் நேரடியாக அவங்களோட பேசிக்கொண்டிருந்தான். இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் வர சான்ஸே கிடையாது. நீங்கள் சொல்கிறதுக்கு யாருங்க, ஏன் வீட்டு சொத்தா இருந்தாலும் நான் பேச முடியும், உங்கள் வீட்டு சொத்தா நீங்கள் பேச முடியும், இது அல்லாஹ் சொத்து இல்லை, அல்லாஹ் தானே பேசணும். அவன் சொல்கிறான் மனித கண்களுக்கு ஷைத்தான் தென்பட்டான், மனித கண்களுக்கு ஷைத்தான் தென்பட்டான். இவங்க குர்ஆனை படிக்கிறதில்ல, அந்த ஆசாமி சொன்னால் அதை கரெக்ட்னு எடுத்துகிட்டு வந்துடுறது. ஆனால் அங்கே சொல்கிறாங்க அது எதிரும் புதிரிமாக இருந்தல படிக்கணும், எதிரும் புதிரிமாக இருந்து படிக்கிறது சான்ஸ் இல்லைல்ல, கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, கண்ணுக்கு தெரிவாங்க, குர்ஆன் தெளிவாக சொல்ல தெரிவாங்கண்டு. இப்போ அபூ ஹதீஸ் வரல, ஷைத்தான் வந்துட்டு ஆயத்து கட்டுக்கூடாது, இதை மறுக்கிறாங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரிய மாட்டான், போய் குர்ஆன் சொல்லி கண்ணுக்கு தெரியவாண்டு போடு. இந்த மாதிரி பேசிக் அறிவு தெரியாமல் எல்லாத்தையும் மறுத்துட்டு பேசுறது. அவங்க சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் கரெக்டு. ஆனால் அங்கே மலக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதுதான் வசனம். உங்க வாதப்படி ஷைத்தான் வச்சுக்கிட்டாலும் ஷைத்தான் இல்லை, அது மனித ஷைத்தான். எப்படி மனித ஷைத்தான்? அதான் ஷைத்தான் கண்ணுக்கு தெரிய மாட்டான்ல. இந்த வசனம் கண்ணுக்கு தெரியுமான்னு சொல்லுது. இந்த வசனம்
தெளிவாக கண்ணுக்கு தெரிவான்னு சொல்லுகிறத இப்ப எப்படி மறுக்க முடியும்? மறுக்க முடியாதுல்ல. அப்ப இதுக்கு முன்னாடி லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துடைய வரலாறு படிச்சீங்கன்னா அங்கேயும் மனிதருடைய ரூபத்தில் ஷைத்தான் வந்தான், தெளிவாக இருக்கிறது. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு படிச்சீங்கன்னு சொன்னா அங்க வந்துக்கிட்டு சிலை வணக்கத்தை கொண்டு வருவதற்கு ஷைத்தான் மற்றொரு மனிதர் ரொம்ப வயசு முதிர்ந்த ஒருத்தன் ரூபத்தில் வந்தான். இப்னு அப்பாஸ் சொல்றான், இப்படி எத்தனையோ செய்திகள் ஷைத்தான் மனித உருவத்தில் ஷைத்தான் வருவான்னு வருகிறது. சரிங்களா? இவங்க இல்ல வரவே மாட்டான் அப்படின்றாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க? ஷைத்தான் வேற உருவத்துல வந்தான். நீ உங்க வாதப்படி அது மனிதனாக இருந்தால் மின்னல் ஜின்னத்தி வன்னாசி தானே, மனிதனாக இருந்தா மலக்குகள் ஷைத்தான கண்ணுக்கு தெரியக்கூடாது, மனுஷ செய்தானுக்கு தெரியக்கூடாது. ஆனா இவன் மனித ஷைத்தானா வந்து நிக்கிறான், இவனுக்கு தெரியுது, இவன் ஓடுறான். அப்ப இது என்னது வைக்கிறது? அப்ப என்ன பேசிக்னா இவங்க குர்ஆனை படிச்சுட்டு கூட வரல. இன்னும் சொல்ல போனா இவங்க வைக்கிறாங்க, எத்தனை ஆதாரம் வைக்கிறாங்கல்ல, ஒண்ணும் கிடையாது. வரலாறு வாசிச்சுட்டு போறா உள்ள வந்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா, வரலாறு படிக்கிறார். இங்க வரலாறு புத்தகமா நடத்துறோம், இங்க வரலாறு பாடமா நடத்திட்டு இருக்கிறோம். வாதத்துக்கு வாதம் வைக்கணும், வாதத்துக்கு வாதம் வைக்கிறதுக்கு திராணி கிடையாது. வாதத்தை உடைப்பதற்கான ஒரு வலுவான ஆதாரம் இல்லாம சும்மா டைமை வேஸ்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டு பேசிக்கொள்ளக்கூடிய காட்சியை இங்க உள்ள சகோதரர்கள்லாம் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்த ஒரு தகவல் பதிவு செய்யற, என்ன பதிவு செய்யறதுமா, அரபு பெருமைக்குரியது. அரபு பெருமைக்குரியதான், ஏன்னா அது குர்ஆனுக்குரிய மொழி. அரபு பெருமைக்குரியதான், ஏன் நபி அவங்க பேசின மொழி. அரபு பெருமைக்குரியதான், ஏன் தொழுகைக்குரிய மொழி. அரபு பெருமைக்குரியதான், சலாத்துக்குரிய மொழி. அரபு பெருமைக்குரியதான், பாங்குக்குரிய மொழி. அரபு பெருமைக்குரியதான், இதுக்குரிய மொழி. இப்படி அரபு பெருமைக்குரியதுன்னு ஆயிரத்துக்கு காரணத்தை அடிக்கிட்டு போய்த்துருவாங்க. இந்த இடத்துல ஒரு தகவலை சொல்லும் போது வாசிச்சு சொல்லணுமா இல்லையா? வாசிச்சு இவருக்கு என்ன அதான் ஏதோ புரியுது இல்ல, மக்களுக்கு புரியுது. என்ன புரியுது? சூனியம்னா ஒன்றுமில்லை, நாங்களும் சொல்லும் சூனியம்னா ஒன்றுமில்லை. சிஹர்ண்டா என்ன மாமானா சிஹர் அர்ரிஃபி சிஹர லொகத்தன் வஸ்திலாஹன் நாங்க சொல்லிட்டோம், நீங்க இன்னும் வைக்கலையே. அப்ப என்ன அர்த்தம்னா அரபுல வந்தா ஆசாமி தோத்து போயிடுறா ஒரே வாதத்துல. ஏன்னா சிஹருக்கு சரியான முறைக்கு அரபுல கருத்து வச்சுட்டாங்கன்னா எல்லா டாபிக்கும் ஓவர். வந்த இடத்த விட்டு துண்டக்கான துரியக்கான ஓட வேண்டியதுதான். அதனாலதான் அரபு பெருமைக்குரிய மொழி, அரபு பெருமைக்குரியதான். அவங்க அரபு கேட்குறாங்க. ஸோ இவங்க பெருமையை பெரிய நினைச்சுக்க போறாங்க. மக்கள் பெரிய மக்கள் இவங்க அரபு தெரியும், இவங்க அரபுல பாண்டித்தியம் என்று தன்னுடைய இயலாமையை இந்த பக்கம் திருப்பி விட்டு அடிச்சுட்டு ஓடுறது. இது எதுக்குங்க இந்த பொழப்பு? அடுத்தது ஒரு விஷயம் வைக்கிறாருன்னா சூரியன் அதாவது நட்சத்திரன் அப்படி இப்படி அதான் இதான். இந்த நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சிஹர் இருக்குது, சிஹர் அது சிறுக்குடைய அடிப்படை கிடையாது. ஒரு விடயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சிஹர் என்பது ரசூலா சிறுக்குன்னு சொல்லல எங்கேயுமே. சிறுக்கு அதாவது சிஹர் இருக்குதானங்க, இந்த சிஹர், இந்த சிஹரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம், அதாவது நம்ம மொழி ரீதியாக நம்ம சூனியம் சொல்றோம் இல்லையா, இந்த சூனியம் என்கின்ற இந்த சிஹர் இருக்குது. இந்த சிஹர் ஷிருக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? 7 பெரும் பாவங்கள் முதலாவது ஷிருக்கு, 2வது சிஹர் அப்படின்றாங்க. அப்ப ஷிருக்கு தான் சிஹர்ண்டா, எதுக்கு சிஹரை வேற யார் சொல்லணும்? சொல்ல தேவையில்லையே, அதான் இதுன்னு விட்டுட்டு போய்த்திடலாம்ல. ஆனால் சிஹரை பொறுத்தவரை நம்ம படிக்கும் பொழுது அது குஃப்ரியத்தை கொண்டு வரும். எது? படிப்பது, படித்தல் குஃப்ரியத்தை கொண்டு வரும். அவனுடைய அண்ணன் தம்பி மாதிரி இருப்பான ஜோதிடக்காரன், சாஸ்திரக்காரன், இந்த மாதிரி மந்திரக்காரன், இவனுக்கிட்ட போறது 40 நாள் தொழுகை நாசமாக்கிறோம். அப்ப போகக்கூடாது. அப்ப இல்லாத ஒருத்தர் எப்படி போறது? இல்லவே இல்லை. ஃப்ராடு தானோ ஏதோ மேஜிக்கு என்ன சொல்றான்? மேஜிக்கு இது என்னங்க சம்பந்தம் இருக்குது? சிஹர் மேஜிக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். மேஜிக் செய்யறோம். அப்ப சரி, உங்க வாதப்படி மேஜிக்கை படிச்சா குஃபர் ஆயிடுவானா? இப்போ உங்க வாதப்படி என்ன? அது மேஜிக் தானே. மூசா நபிக்கிற மேஜிக் தானே போட்டாங்க. மேஜிக் இங்க வந்து என்ன செய்யுது? குர்ஆன்ல மேஜிக்னு வருது இல்ல, அந்த வாதப்படி வச்சுக்குவோம். மேஜிக்கை படிச்சா காஃபிர் ஆயிடுவானா? மேஜிக்கை படிச்சதான் காஃபிரு அப்படின்னு சொன்னா உங்களுடைய அப்துல் நாசர் வந்துட்டு மேஜிக் செஞ்சு காட்டாரு, அப்ப அவரு காஃபிர் ஆயிட்டாரா? படிச்சு செஞ்சாரு குஃப்ரித்து போய்த்தாரா? நரகத்வாதின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்களா? அடுத்தது இந்த சூனியத்தால மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு நிறைய வசனங்களை நம்ம போட்டோம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ராஹிம் நபியும் பயப்பட்டாங்க தானே? இப்ராஹிம் நபியும் பயப்பட்டாங்க தான். இப்போ இப்ராஹிம் ஆரம்பத்துல இவங்களை எப்படி வாத வச்சாங்கன்னா, வஹி வர லேட் ஆகி சொல்லிட்டு இப்ராஹிம் மூசா நபி பயப்பட்டாங்க அப்படின்ட்டாங்க.
இவங்க அதாவது நம்ம பேர்வல இருக்கக்குள்ள அதாவது ரசானோட விவாதம் செஞ்சோமா, விவாதம் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள அப்படி சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏப்பா நீ இப்படி சொல்றிய, மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்பட்டாங்கன்னு சொல்லுது, அது தாக்கம் இல்லாமல் எப்படி பயப்படுறது? நான் சொன்னேன், ஒரு மனுஷன் திடீர்னு பயப்படுதான் சார், இது திடீரா கேட்குறாங்க, நீ போட்டுமா நான் போட்டுமா? திடீரென்று வந்தா தான் உங்க வாதம். குர்ஆன் திடீரென்று வந்து சொல்லவே இல்லையே. குர்ஆன்ல மிக தெளிவாகவே ரெண்டு பேருக்கு சம்பாஷணை நடக்குது. அந்த பக்கம் சூனியக்காரனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சம்பாஷணை நடக்குது. அந்த சம்பாஷணையின் போது மூசாவை நீ போடுறியா நாங்க போடட்டுமா என்று கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி நீங்களே போட்டுருங்களேன் அப்படின்னு சொன்ன பொழுது அதை போடுகிறார்கள். அது யுஹையலு என்ன போட்ட கயிறுகளும் தடியும் யுஹையலு உடனடியாக என்ன மாற்றம் பெறுகிறது. எப்படி மாற்றம்? அன்னஹா தஸ்ஆ ஓடுவதை போல. சகோதரர் பிஜே வந்து மொழிபெயர்த்திக்க சீர்வதை போல. ஏங்க அன்னஹா தஸ்ஆன்னு சொன்னா சீர்தனை மொழிபெயர்ப்பானா? அவனுக்கு பேசிக் அறிவு இல்லைன்னு அர்த்தம், அல்லது தன்னுடைய தவறான கொள்கை நிலைநாட்டுது குர்ஆனை பழிவாங்குறான்னு அர்த்தம். அப்ப அன்னஹா தஸ்ஆ. இப்போ பொதுவாக நம்ம ஹஜ் உம்ராவுக்கு போறோம் இல்லைங்க, ஹஜ் உம்ராவுக்கு போனா அங்க என்ன சை செய்யறது, அதுல இருந்தா இங்க அன்னஹா தஸ்ஆ வரும். சா என்ன ஓடினா அங்க இங்க வந்தான்னு அர்த்தம். அப்ப அந்த சா என்பதுதான் தஸ்ஆ வந்திருக்குது. அன்னஹா தஸ்ஆ அவர்கள் போட்ட கயிறுகளும் தடிகளும் கம்பு துண்டுகளும் எப்படி அது உருமாறி பாம்பு நெளிவதை போன்று அன்னஹா தஸ்ஆ ஓடியது. தெளிவாக சொல்லுது, ஓடியது கிட்ட வருதுங்க. கொத்தி போட்டு மனுஷன் பயப்பட்டான். இவரை அவங்க சவால் விட்டு தானே பேசுறாங்க, அது கிட்ட வரையும் கொத்தி போட்டு நமக்கு இவர் பயப்படுறாரு. அப்பதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க பயப்படக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் அவரை தைரியப்படுத்துகிறான். புரியுதுங்களா? அதுக்கு இங்க என்ன சொல்றாங்க, இப்ராஹிம் நபி பயப்பட்டாங்க. இப்ராஹிம் நபி பயப்பட்டது வந்து சூனியக்காரனா? அவங்க சாப்பாடு வச்சு தின்னாம என்னப்பா இது, எங்கேயாவது வந்தானா பசியோடு இருப்பான், மனுஷனா இருந்தா பசியோடு இருப்பான், தின்னுங்களே என்று தின்னாம இருந்தாங்க. அப்போ இப்ராஹிம் நபி பயப்பட்டாரு, இவன் என்ன தின்னாம இருக்கிறாங்க, இவங்க யாராக இருக்குமோ என்று தனக்குள்வர்கள் பயத்தை உணரும் போது அப்பதான் சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு பஷாரத் பண்ண வந்த மலக்குமார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பயத்துக்கும் இந்த பயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு வாதத்துக்கு வசனங்கள் கரெக்டா இருக்குது, வசனங்கள் ஒன்றுக்கொண்டு உடன்பட்டு தான் வருகிறது. ஆனால் அந்த சிச்சுவேஷன் வேறு, இந்த சிச்சுவேஷன் வேறு. இந்த சிச்சுவேஷன் வந்தவங்க யாருன்னு தெரியல, அந்த சிச்சுவேஷன் வந்தவங்க இவங்க தான் தெரியும். இதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரியும். இதுக்கு தான் வந்ததாக முழுசாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பின்னாடி இல்ல அது வேற இது வேற தானேன்றாங்க. இதுதான் சொல்றது, ஆட தெரியானுக்கு மேல சரியில்லைண்டாமண்ணா, வேலைக்காரிக்கு பிள்ளைச்சாட்டு மாதிரி ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்றாங்க. இன்னும் ஆதாரம் வைக்கல. இவங்க வச்ச எல்லா விதமான விஷயங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே நமக்கு வலுவான ஆதாரமாக சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்பதை கன்ஃபார்ம் பண்றதுதான். இல்லை என்பதை சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரம் வைக்கப்படலை இன்னும். இப்போ இந்த ஆடியோவில் சகோதரர் அவங்க நிறைய விஷயம் பேசுறாங்கன்னு அவராக சொல்லிக்குவார். ஆனா ஒரு புத்துமனும் கிடையாது. இது எல்லாம் வேஸ்ட். இந்த 4 நிமிஷம் பேச்சிருக்கல சுத்த வேஸ்ட். என்ன இவர் சொல்லுகின்ற பொழுது சொல்றாரு, அந்த வேஸ்டான பேச்சை பாருங்க. சிக்கு முடியாது அது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டது, அது தனியே பேசுவோம். மூசா நபி காலத்தில் சிக்கு முடியும் சின்ன பின்னாம விஷயம் வரல. மூசா நபி விஷயத்துல யதார்த்தமா நேரடியாக விஷயம் நடக்குது. சரிங்களா? அது என்ன வசனங்கள் நீங்க நல்லா பாருங்க. இந்த வசனத்தை பாருங்க. கால அப்ப பல் அல்கு ஃபைதா ஹிபாலுஹும் வ இஸியுஹும் யுஹையலு இலைஹி மின் சிஹரிஹிம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அவர்களுடைய சிஹரினால் அவருடைய கயிறுகளையும் தடிகளையும் மாற்றிவிட்டார்கள். யுஹையலு இலைஹி மின் சிஹரிஹிம். அவர்களுடைய சூனியத்தை கொண்டு சிஹரை கொண்டு அவர்கள் செய்றாங்க வேறு விதமாக மாற்றுகிறார்கள். அந்த மாற்றியது எப்படி? அன்னஹா தஸ்ஆ, அது என்ன ஓடுவதை போல என்று இருக்குது. சரிங்களா? ரைட். அப்ப இந்த ஓடினத்தை தன் பக்கம் வருகுது, ஓடுது தானே. அப்ப தன் பக்கம் வந்தா தானே பயப்பட முடியும். இன்னொரு பக்கம் ஒருத்தர் பயப்பட மாட்டானே, சும்மா தைரியமா பார்க்க முடியும்ல. அப்ப ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ஹீபத மூசா, மூசா தனக்குள்ளே பயத்தை உணர்ந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இது பயத்தை உணர்ந்தார் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, வெளியில் அல்ல. அதை வெளியே கொண்டு வரான். இந்த சூனியத்துக்கு தாக்கம்
பயம் இழுத்தாட்டியது என்பது அல்லாஹ் டெக்ளேர் பண்றான். அங்க உள்ளவங்க சொல்லல. பாத்தியா மூசா விரண்டு புரியுங்க அப்படிங்க யாரும் சொல்லல. மூசா நபி உள்ளத்தால பயத்தை உணர்ந்தார். அந்த உள்ளத்தால் உணர்ந்த பயத்தால பப்ளிசிட்டி பண்றான். ஏன்? அந்த சூனியத்துக்கு தாக்கம் இருந்துச்சு. அந்த தாக்கம் எப்படி பயத்துக்குரிய தாக்கமா இருந்துச்சு தெளிவாக இந்த செய்தி சொல்லுது. அவர் சொல்றாரு இல்ல அது என்னமா மேஜிக் பண்ணா, அப்படி பண்ணா, இப்படி பண்ணா, இப்படி பண்ணா சொல்லிட்டு போறாரு. அதை பண்ணா, இதை பண்ணா, இதை தூக்குங்க, இதை தூக்குங்க, இதெல்லாம் சரி வருமா, அப்படியா இப்படியா, சரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி பாம்பு புடிங்கி முடிஞ்சிச்சா, அப்ப எல்லாம் சுஜூத விழுந்தானா, அப்ப கொலை செய்யத்தானே சொன்னா, கொல்லுவண்டா எல்லாரும் சொன்னா, அப்ப இன்னொரு கூப்பிட்டு கொண்டாந்து இந்த மூசாவுடைய சிக்கு முடி இருக்குது, அவருடைய உடுப்பு இருக்குது, அவருடைய அது இருக்குது, இது இருக்குது, இதை கொடுத்து பைத்தியம் ஆக்கிரு அப்படின்னு சொன்னான்னு கேட்கிறாங்க. அந்த வரலாறுக்கு இந்த இங்க ரசூலுல்லாஹி சம்பந்தம் கிடையாது. அது வேற சப்ஜெக்ட், இது வேற சப்ஜெக்ட். இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் ஒண்டா புரியாணி செஞ்சு பழகிருக்காம நினைக்கிறான். இவங்க புரியாணி சாப்பாடு நின்று பழகினதுனாலதான் எல்லாத்தையும் ஒரேடியாக கொண்டு கொட்டிடுறது. இல்லப்பா கரிசோறு திண்டு பழகுங்க. புரியாணி செஞ்சா எப்பயும் நோயில கிடப்பட்டு கொலஸ்ட்ரால் கூடி செத்து பேசுறீங்க என்று நாங்க சொல்றோம். அவ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடிக்கிறதுனால உங்களுக்கு குழப்பமே. அது வேற இது வேறங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க சிஹர் என்றதுக்கு பல கருத்து இருக்குல்ல, அந்த பழத்தை கருத்தை அவன் கொடுக்கத்தான் செய்வோம். நீங்க கொண்டு வாங்க, நாங்க பேசி காட்டுறோம். இப்ப இங்க என்ன பஞ்சாயத்து, சூனியத்துக்கு தாக்கம் உண்டா இல்லையா பஞ்சாயத்து. அப்ப எனவே அதுக்கு வசனம் தான் கொண்டு வருவோம். அதுக்குரிய வசனத்தை கொண்டு வந்தா நாங்க பேசுவோம். அப்ப எல்லாத்தையும் கொண்டு வேண்டாம், இதை நாங்க லூசு பயலாம். என்ன தலைப்போ தலைப்புக்கு தானே வரணும். ஒருத்தனை காலில் அடிபட்டுக்கு தலையில கட்டு போட்ட நியாயமா? காலில் அடிபட்டா காலில் தான் கட்டு போடணும். இவங்க என்ன பண்றான், கால் அடிபட்டாலும் உடம்பு முழுக்க கட்டு போடணும். அதான் லாஜிக்குன்றாங்க. இது என்னையா லாஜிக்கு? யோசிக்கணுமா இல்லையா? இப்ப இவங்க நிலைப்பாடெல்லாம் இப்படிதான் இருக்குது. உள்ளதெல்லாம் கொண்டு வந்து போட்டு இல்லை என்று மறுப்பது அப்படி ஒன்று கிடையாது. முன்னாடி சொன்னாங்க அந்த எல்லாத்தையும் சொல்ல போட்டு அதெல்லாம் பொய், நான் ஹதீஸை தர்றேன், ஹதீஸை கொண்டு வரேன், ஏனும்னா இதை மறுத்து காட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்தில் சூனியத்திற்கு தாக்கம் உண்டா இல்லையா என்ற தலைப்பின் கீழ் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் மௌலவி ரஃபீயுதீன் சலஃபி அவங்க நம்ம சொன்ன செய்தியை ஒரு பச்சை பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. அதாவது வஹி வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த வானுலகத்து ரகசியங்களை சைத்தான்கள் ஒட்டு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எப்போ வஹி வந்துருச்சோ அதுக்கப்புறம் ஒட்டு கேட்கறது தடுக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு நம்ம சொன்னதை என்ன செய்றாங்க சொல்லிட்டு அது பச்சை பொய் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதில் நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னாடிங்கிறது நிறைய இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், அந்த வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்தியிருக்கிறோம். அந்த 4 நிமிஷம் கொண்ட ஆடியோ நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்போ என்ன மேட்ரு, இந்த முஸ்லீமில் வரக்கூடிய புகாரில் வரக்கூடிய 773வது ஹதீஸ், அந்த ஹதீஸை நீங்கள் திரும்பவும் நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஏற்கனவே நம்ம படித்ததுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறோம். மௌலவி அவங்க என்ன செய்யலைன்னா ஒன்றுமே கண்டுக்கிறதில்ல, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேசுறதை பேசிக்கிட்டு போகிறாங்களே ஒழிய நம்ம என்ன வாதம் வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து பேசுறது இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக விளங்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்கள் என்ன செய்கிறாங்கன்னா உக்கால் எனும் சந்தையை நோக்கி என்ன செய்கிறாங்க போகிறாங்க. சைத்தான்களுக்கு வானுலக செய்திகள் தெரிவது தடுக்கப்பட்டு விட்டது. இப்போ தடுக்கப்பட்டு விட்டதுன்னா அதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறது இருக்காங்க, இப்போ தடுக்கப்பட்டுருச்சு. வானுலகத்தினுடைய செய்திகள் எதையும் கேட்க முடியாதவாறு தடுக்கப்பட்டு விட்டது. ஒட்டு கேட்க சென்ற சைத்தான்கள் மீது தீப்பத்தங்கள் எரியப்பட்டன. ஒட்டு கேட்க சென்ற சைத்தான்கள் தம் தலைவரிடம் ஒரு செய்தியும் கிடைக்காமல் திரும்பிய போது உங்களுக்கு என்ன நேர்ந்தது? எப்போதும் போயிட்டு செய்தியில கொண்டு வருவீல, அப்படி இப்படின்னு கொண்டு வருவீல, நம்ம ஜோதிடங்க அதில் கொக்கரக்கோனது என்னது சேவை கொக்கரிக்கிற மாதிரி கொக்கரிச்சிட்டு போவோமே, இப்போ என்ன சும்மா வீசினங்க வெறுங்கையமா வந்திருக்கே, ஒரு செய்தியும் இல்லாமல் வந்திருக்கீங்க, என்னப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அப்போ அந்த சைத்தான்கள் சொல்றது, வானத்து செய்திகள் எங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டன. வானத்தில் எந்த ஒரு செய்தியும் கேட்க முடியாதவர் எங்களுக்கு தடுக்கப்பட்டுருச்சு, எதுவுமே கேட்க முடியாது அப்படிங்கிற திட்டவட்டமா அந்த செய்தியில வருது. எங்களின் மீது தீப்பந்தங்கள் எரியப்படுகின்றன என்று அந்த சைத்தான்கள் கூறினர். நாங்கள் கேட்க போற இடத்துல எங்களை கேட்க முடியாம தடுக்கப்பட்டுட்டோம், அதுவும் இல்லாமல் தீப்பந்தங்கள் மீது எங்கள் மீது என்ன செய்யப்படுது, எரியப்படுது அப்படின்னு அந்த சைத்தான்கள் கூறின. புதியதொரு நிகழ்ச்சி ஏதேனும் ஏற்பட்டிருக்க வேண்டும், அதன் காரணமாகவே தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே புதிய ஒரு நிகழ்ச்சிங்கிறது எதை பத்தி பேசுது, அந்த புதிய நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிறது இந்த சம்பவமாக குர்ஆன் அந்த ஹதீஸ்லயே வருது. எனவே நீங்கள் கீழ் திசை மேல் திசை எங்கேனும் சென்று என்னவென்று ஆராயுங்கள் என்று அந்த சைத்தான்களுடைய தலைவர்கள் என்ன செய்றாங்க கூறினர். சைத்தான்கள் அப்ப என்ன செய்யறாங்கடா, திகாமா எனும் பகுதியை நோக்கி சென்றனர். உக்கால் எனும் சந்தைக்கு செல்லும் வழியில் பேரிச்ச மரங்களுக்கு அருகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு ஃபஜ்ர் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் ஓதப்பட்ட குர்ஆன் வசனங்களை அந்த சைத்தான்கள் கேட்டபோது, இங்கதான் மேற்று வருது, கேட்டபோது வானத்து செய்திகள் தடுக்கப்பட இந்த குர்ஆனே காரணம். அப்ப குர்ஆன் அருளப்பட்டதுதான் காரணமே ஒழிய வேற ஒரு காரணம் இல்லை. வானத்து செய்திகளை ஒட்டு கேட்கறதை விட்டு நம்ம தடுக்கப்பட்டிருக்கிறோம், தீப்பந்தங்கள் நம்ம மீது எரியப்பட்டிருக்கிறதுக்கு
அது என்ன காரணம்னா அந்த குர்ஆன் அருளப்பட்டதே காரணம் என்று கூறிக்கொண்டு தம் தலைவர்களிடம் சென்று, எங்கள் சமுதாயமே, நிச்சயமா நாங்கள் ஆச்சரியமான ஒரு வேதத்தை நாங்கள் இப்பதான் அவங்க முதல்ல செவிமடுக்கிறாங்க. இந்த குர்ஆன் ஓதுவதையே என்ன செய்யறாங்க, ஜின்கள் இப்பதான் செவிமடுக்கிறாங்க. சூரத்து ஜின்னில் இது சம்பந்தமாக விரிவாக பேசப்படுது. அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது. என்ன தடுக்கப்பட்டுச்சு, ஏன் தடுக்கப்பட்டுச்சுங்கிறது ஒன்றும் அறியாம தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த ஜின்கள் சைத்தான்கள் என்னது தெரிஞ்சிருக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு என்னது, இந்த உக்கால் சந்தையில வந்து ரசூல்லா வந்து தன்னுடைய தோழர்களுக்கு தொழுக வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குர்ஆனை பார்த்துட்டு, இந்த குர்ஆன் தான் எங்களுக்கு அந்த வானுலக செய்திகள் தடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்று கூறிக்கொண்டு தம் தலைவரிடம் சென்று, எங்கள் சமுதாயமே, நிச்சயமா நாங்கள் ஆச்சரியமான ஒரு வேதத்தை செவிமடுத்தோம். அது நேர்வழியை காட்டுகிறது. எனவே அதை நாங்கள் நம்பினோம். எங்கள் இறைவனுக்கு நாங்கள் இணை வைக்கவே மாட்டோம் என்று கூறினர். உடனே அல்லாஹ் ஜின் எனும் அத்தியாயத்தை இறக்கி அருளினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அத்தியாயத்தில் அறிவிக்கப்படுவது ஜின்களை பற்றியே, சைத்தான்களை பற்றி அல்ல அப்படின்ட்டு அந்த செய்தி முடியுது. அப்ப வான உலகத்துல வந்து அந்த கீழ்வானத்துல வந்து ஒட்டு கேட்கக்கூடிய செய்திகள்னு டோட்டலா தடுக்கப்பட்டுருச்சு. எந்த ஒரு செய்தியும் வர முடியாதவாறு தடுக்கப்பட்டுருச்சு. அப்ப தடுக்கப்படாம இருந்தது எப்ப, அந்த ரசூலுல்லாஹ்க்கு இந்த குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னாடி. இந்த குர்ஆனை செவிமடுக்கிறதுக்கு சைத்தான்கள் இந்த குர்ஆனை பாக்குறாங்களா இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, ஒட்டு கேட்டு கொண்டிருந்தார்கள். இந்த குர்ஆன் அருளப்பட்டதுக்கு அப்புறம் இந்த குர்ஆன் தான் நம்மளுக்கு புதிய நிகழ்ச்சி, அவங்க புதிய நிகழ்ச்சி ஏதாவது நடந்திருக்கான்னு தேடி பார்க்க கீழ் திசை மேல் திசை எல்லா இடத்துக்கும் போ. அவங்களுக்கு மறைவான ஞானம் இருக்காது, ஜின்களுக்கு மறைவான ஞானம் இல்லை, அவங்க தேடி அலைஞ்சிருக்கிறாங்க. அப்ப கடைசியா வந்து என்னது, இங்க வந்து மாட்டிக்கிட்டு இதுதான் காரணம், அந்த குர்ஆன் தான் காரணம் என்று சொல்லி இந்த செய்தி வருதா இல்லையா? அப்ப குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னாடி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து ஜோதிடம் காதுல என்ன செய்யிருக்காங்க, ஜோசியக்காரன் காதுல, இந்த சாஸ்திரம் அவங்க காதுல ஓதி இருக்கிறாங்க. இப்ப தடுக்கப்பட்டு விட்டு நாங்கள் எதையும் கேட்க முடியாதவாறு ஆக்கப்பட்டோம் அப்படின்னு என்ன செய்யுது இந்த செய்தி சொல்லுது. அதுபோக சூரத்துல் ஜின்னிலேயே அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்டா, அதாவது பூமியில் உள்ளவர்களுக்கு கெடுதி நாடப்பட்டுள்ளதா அல்லது அவர்கள் இறைவன் அவருக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான் என்பதை நாங்கள் அறிய மாட்டோம். முடிஞ்சு போச்சா? பூமியில் உள்ளவனுக்கு எவனுக்கு கெடுதி நாடப்பட்டிருக்கு, நல்ல நேர்வழி எவனுக்கு கிடைக்குதுன்னு எந்த செய்தியும் எங்களுக்கு தெரியாதுன்னு திட்டவட்டமா அவங்களே சொல்லிடுறது. இந்த சைத்தான் ஜின்களே என்ன செஞ்சிருது, சொல்லிடுது. அப்படின்னு வரக்கூடிய நேரத்துல இப்ப ஜோதிடக்காரன் வந்து சைத்தான் வந்து போட்டுட்டு போறான், இவன் ஓதுறாங்கிறது இது என்னது, இதான் இஸ்லாமு? அப்ப வந்து என்னது, பேசிக்கா உங்களுக்கு வந்து விளங்கக்கூடிய தன்மை இல்ல, என்ன சொல்லுது அப்படிங்கிற புரியக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கறது என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி இந்த நட்சத்திரம் சம்பந்தமா நம்ம ஒரு ஹதீஸ் போட்டோமா இல்லையா, அந்த ஹதீஸை வந்து அதை பொய்ப்பிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, அந்த நட்சத்திர கலை சம்பந்தமாக பேசிட்டு அதுக்கு நம்ம போட்ட உடனே அவர்களுக்கு வந்து அது என்ன செய்யுது, ஒரு இடிக்கிறது. அது வந்து இப்படி ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கடா, அந்த செய்தி அதை குறிச்ச செய்தி இல்லை அப்படிங்கிற மாதிரியான என்ன செய்யறாங்க, ஒரு கருத்தை கொண்டு வர்றாங்க. இப்ப வந்து அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்டா, அந்த மக்கள் வந்து நட்சத்திர கலை என்று என்ன செய்யறாங்க, ஒரு கலையை அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஒரு கருத்துக்கு வச்சிருந்தாங்க. நட்சத்திரம் மூலமா மழை பெய்யுது, அந்த நட்சத்திரம் எரி நட்சத்திரம் விழுஞ்சாக்க அண்ணன் நடக்குது, இன்னும் நடக்குது, ஒரு மகான் பிறக்கிறாரு, செத்து போயிட்டார், இப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை சிந்தனைகள் வந்து அந்த நட்சத்திர கலையை வச்சு என்ன செஞ்சாங்க, நம்பி கொண்டு வந்தாங்க. அப்ப அது மொத்தமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தகர்க்கும் விதமாக என்ன செய்யறாங்கன்னா, ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஹுதைபியாவுல வந்து என்ன செய்யறாங்கன்னா, சுபுஹ் தொழுகையை தொழுவிக்கிறாங்க. அந்த ராத்திரில வந்து என்ன செய்யுதுன்னா, மழை பெய்யுது. மழை பெய்ஞ்ச உடனே உங்கள் இறைவன் என்ன கூறினான் என்பதை நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. மக்களை நோக்கி திரும்பி உட்கார்ந்துக்கிட்டு, உங்கள் இறைவன் என்ன கூறினான் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அதற்கு அல்லாஹ்வும் ஒரு தூதருமே அறிந்தவர்கள் என்று கூறினார்கள். அப்ப வந்து அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை நம்பக்கூடியவர்களுக்கும் என்னை மறுக்கக்கூடியவர்களும் இரு அடியார்களாக, இரு பிரிவினராக பிரிந்து உள்ளார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ்வை நம்பக்கூடியவன் யாரு, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன் யாரு, இப்படி ரெண்டு கூட்டமா பிரிஞ்சிடுறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வின் தயவாலும் அவன் கருணையாலும் தான் மழை பொழிந்தது என்று எவன் கூறினானோ அவன் வந்து எனது என்னையை நம்பி அல்லாஹ்வை நம்பி நட்சத்திரத்தை மறுத்தவனாவான். இங்க நட்சத்திரத்தை மறுத்தவன்டா நட்சத்திரம் இல்லைன்னு சொன்னவன் கிடையாது. நட்சத்திரத்துக்கு எந்த சக்தியும் கிடையாது, நட்சத்திரத்தினால எந்த ஒன்றும் நடக்காது. அது அல்லாஹ் எதற்காக ஏற்படுத்தியிருக்கான், அது எதற்காக ஏற்படுத்தியிருக்காங்கிறது 3 காரணங்கள் அல்லாஹ் சொல்றான். அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கறத என்ன செய்யணும், அந்த நட்சத்திர ஜோதிடம் சாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா இல்லையா, கிரகங்கள் அப்படி கதை சொல்றாங்களா இல்லையா, அதையெல்லாம் பச்சை பொய்ங்கிறத இந்த செய்தி என்ன செய்யுது, தகர்க்குது. அதாவது அல்லாஹ்வின் தயவாலும் அவன் கருணையாலும் தான் மழை பொழிந்தது என்று கூறியவர்களோ என்னை நம்பி நட்சத்திரத்தை மறுத்தவர் ஆவார். நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லல, அந்த நட்சத்திரத்துக்கு அந்த சக்தி இருக்குது, அதன் மூலம் அப்படி நடக்கும் இப்படி அதை மறுத்தவர்கள் ஆவார்கள். இன்ன நட்சத்திரத்தினால்தான் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று எவன் கூறுகிறாரோ என்னை மறுத்து நட்சத்திரத்தை நம்பியவன் ஆவான் என இறைவன் கூறினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப அந்த நட்சத்திரத்தின் மூலமாக அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்றாங்களே, அதை டோட்டலாவே அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிடுறான். நட்சத்திரத்தின் மூலமாக நடக்காது, அல்லாஹ்வினால் நடக்கிறது தான் நடக்குமே ஒழிய நட்சத்திரம் ஒரு காரணமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப நட்சத்திரம் எதுக்கு தான் இருக்கு அப்படின்ட்டா, கீழ் வானத்தை நம்ம அலங்கரிக்கிறதுக்காக வச்சிருக்கிறோம்,
மக்களுக்கு பாதை காட்டுவதற்காக, வழிகாட்டுவதற்காக வச்சிருக்கிறோம். சைத்தான் மீது தீப்பந்தங்களை எறிவதற்காக இப்படி இந்த காரணத்தை தவிர அதனால அது வந்தா இது நடக்கும், இது வந்தா அது நடக்கும், அந்த நட்சத்திரம் இங்க வந்தா அந்த கலையவே அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்படி நட்சத்திரத்தை நம்பினவன் என்ன மறந்துட்டாங்கிறான் அல்ல. அப்படி நட்சத்திரத்தை நம்பி அது மூலமா நடக்குது, இது மூலமா நடக்குது அப்படின்னு நட்சத்திரத்தை கதையை கொண்டு வந்தான்டா என்ன மறுத்துட்டான். அப்ப அதன் மூலமாக ஒன்றும் கிடையாது, ஒரு தாக்கமும் கிடையாது என்பதான். அதனால சொல்றாங்க சொல்ல நட்சத்திரத்தை அந்த கலையை கற்பது சூனியத்தின் ஒரு வகை உண்டு. சூனியத்துக்கு எந்த தாக்கமும் கிடையாது, அதனால வானத்துல தோன்றக்கூடிய நட்சத்திரத்துக்கு எந்த தாக்கமும் கிடையாது. இது தெளிவா விளங்குதா இல்லையா? அழகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, விளக்கிடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்துல மௌலவி ரஃபியுதீன் சலஃபி சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது என்ற தலைப்புல சில செய்திகளை சொன்னாங்க. அதுல ஒரு தாக்கமுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நிரூபிச்சிருக்கிறோம். அதுபோக சூரத்துல் பக்ராவில் 102வது வசனத்துல அது சைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சைத்தான்டா ஜின் இனத்தை சேர்ந்தவன் கிடையாது, அது மனித சைத்தான் தான் அப்படின்னு. ஏன்னா கற்றுக்கொண்டா நேருக்கு நேரில் பார்த்து பேசி கத்துக்கிறணுமா இல்லையா, என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பானா இல்லையா, அது என்னங்க அப்படின்னு கேட்டால் அது தெரியலன்ட்டாங்க. அதுக்கு நம்ம வச்சிருக்கிறோம், அதுக்கு பதில் சொல்லலை, ஒன்றும் பதில் சொல்லலை. அப்போ இல்லை மனித கண்ணுக்கு சைத்தான் தெரியுவான் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துல் அன்பாலில் வரக்கூடிய ஒரு வசனத்தை என்ன செய்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. பொதுவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரத்திலேயே சைத்தானை பார்க்க முடியாது, நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் பார்க்காத வகையில் தான் அவங்க உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்கிறான். ஆதமுடைய மக்களே, உங்கள் பெற்றோர் இருவரையும் சைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது போல் உங்களையும் அவன் குழப்பி விட வேண்டாம். அவர்களின் வெட்கத்தலங்களை அவர்களுக்கு காட்ட ஆடைகளை அவர்களை விட்டும் அவன் கலற்றினான். நீங்கள் அவர்களை காணாத வகையில், அதாவது பார்க்காத வகையில் அவனும் அவனது கூட்டத்தாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை கொள்ளாதற்கு சைத்தானே உற்ற நண்பராக ஆக்கிவிடும். சைத்தானத்தை இப்ப இங்க உற்ற நண்பர் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யறோம், விளங்குறோம். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நீங்கள் அவர்களை பார்க்காத வகையில் அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது, மனிதர்களாக யாருமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நபிமார்கள் அவர்களுக்கு என்ன செய்வாங்க, சைத்தான்கள் தெரிவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின் சைத்தான்கள்லாம் என்ன செய்யப்பட்டது, வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதர்களே சைத்தான்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் சைத்தான் அப்படின்னு சொன்ன செய்திகளை அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்கள் முன்னால் எவராவது நடந்து செல்ல முனைந்தால் அவரை தடுங்கள். அவர் விலகி கொள்ள மறுத்தால் அப்போதும் அவரை தடுங்கள். மீண்டும் விலக மறுத்தால் அப்போது அவருடன் சண்டையிடுங்கள். ஏனெனில் அவன் தான் சைத்தான். இப்ப சைத்தான் நம்மளோட தொழுகை பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறான். அவன் யாரு, சைத்தான். எந்த சைத்தான்? அந்த ஜின்னினத்தை சேர்ந்து அவன் சைத்தான் என்ன செய்யறான், பள்ளிவாசல நம்ம குறுக்க போறதுக்காக வரான். அந்த சைத்தானே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது மனித சைத்தான சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த சைத்தானை எப்படி விளங்கிக்கிறேன்னு, அது போக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அல் அர்ஜ் என்னுமிடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தோம். அப்போது கவிஞர் ஒருவர் கவிதை பாடிக்கொண்டு எதிரில் வந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த சைத்தானை பிடியுங்கள். அப்ப பாட்டு படிச்சுட்டு வந்தது யாரு, ஜின் இனத்தை சேர்ந்த சைத்தானா? சைத்தான் இல்லை. அப்படா இந்த வசனம் என்ன சொல்லுது? அப்ப அந்த வசனம் சைத்தான் சம்பந்தமாக பேசுது, என்ன சொல்லுது அப்படிங்கிறத அல்லாஹ் அழகா சொல்றான். நீங்க இதை நினைத்து பாருங்கள், இதையும் நினைத்து பாருங்கள். சைத்தான் அவர்களுடைய செயல்களை அவருடைய பார்வையில் அழகாக்கி காட்டினான். சைத்தான் அவங்க செய்யக்கூடிய, நம்ம சரிதான், இது சைத்தானுடைய வேலை தானே. வழிகேட்டில் போகக்கூடியவங்க எல்லாம் என்னது, நம்ம சரியா இருக்கிறோம் அப்படின்னு சைத்தான் செய்வான். அவங்களுடைய செயல்களை எல்லாம் என்ன செய்வான், அழகாக்கி காட்டுவான். அழகாக்கி காட்டினான். மேலும் இன்று மக்களில் உங்களை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை, உங்களுக்கு நான் துணையா இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறான், அவங்களுக்கு ஊசலாட்டத்தை உண்டு பண்றான். நான் பக்கபலமா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான், சொல்றான். ஆயினும் இரு படைகளும் மோதி கொண்ட போது அவன் புறங்காட்டி ஓடிட்டான். ஓடிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவன் சொன்னான், மேலும் அவன் கூறினான், ஓடி போய் அவன் சொல்லிக்கிட்டு போறான். என்ன போறான்டா, நீங்க பார்க்காததெல்லாம் நான் பாக்குறேன்ப்பா, என்னது, நான் அல்லாஹ்வை குறித்து அஞ்சுகிறேன், மேலும் அவன் தண்டனை அளிப்பதில் மிக கடுமையானவன். அவன் ஓடி போய் அவன் சொல்றான். அவங்க அவங்களுக்கு செயல அழகாக்கி காட்டினான், அவங்களுக்கு மமதையை ஊட்டினதுக்கு அப்புறம் அவன் நேருக்கு நேரம் சந்திக்கும் போது உம்மாடி இதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது, அவன் ஓடி போயிட்டான். அவன் போய்கிட்டு அவன் உளறிக்கிட்டு போறான், அவன் பேசிக்கிட்டு போறான், உம்மாடி நீங்க பார்க்காதெல்லாம் நான் பாக்குறேன், அங்க அல்லாஹ்வுடைய அருள் வெற்றி எல்லாம் அங்க வந்துகிட்டு இருக்குது, நம்மளுக்கு இதுக்கும் சரிப்பட்டு வராது, நான் எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் மிக கடுமையானவன் என்று அவன் சொன்னான். சைத்தான் சொன்னான். என்ன சொன்னா, அல்லாஹ் பத்தி அவன் சொல்றான். இப்ப இங்க சைத்தான்ங்கிறது யாரை குறிக்குது? சைத்தான் அவன் என்ன செய்யறான்டா, மக்களுக்கு மத்தியில ஒரு ஊசலாட்டத்தை உண்டு பண்றான், அவன் மமதையை ஏற்படுத்துறான். அவங்களுடைய செயல்கள், நீங்க சரியா தான் வந்தீங்க, சரியான மார்க்கத்தில் இருக்கிறீங்க, சரியான கொள்கையில் இருக்கிறீங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு யுத்தத்துக்கு தயாராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகளை அழகாக்கி காட்டுறான். காட்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மமதை இன்னைக்கு நம்மளை காட்டிக்கு ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை, இன்னைக்கு நம்ம வெற்றி, நம்ம 1000 பேருக்கு மேல இருக்கிறோம், அவங்க சின்ன படம் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்ற, ரசூலுல்லாஹ்வுடைய படையில இந்த படைகளை எல்லாம் குறைச்சு காட்டுறான். இங்க சைத்தான் இவங்களுக்கு ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி இவங்களை அழகாக்கி காட்டி இங்கிட்டு நடக்குது.
அங்கிட்டு என்ன நடக்குதுன்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 300 சில்லற பேருக்கு வந்து என்ன செய்யறான், அந்த படைகள் எல்லாம் குறைச்சு காட்டி அவர்களுக்கு தெம்ப ஊட்டுறான். இப்ப சைத்தான் என்ன செஞ்சான், நேருக்கு நேரம் போதை போடுறதுல உம்மாடி இதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்க பார்க்காதெல்லாம் அவன் போயிட்டான், ஓடி போயிட்டு புறங்காட்டி ஓடி போயிட்டு அவன் பேசிக்கிட்டு போறான். என்ன போறான், அம்மாடி அவங்க பார்க்காதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அல்லாஹ்வை குறித்து நான் பயப்படுறேன், அவன் தண்டனை அளிப்பதில் மிக கடுமையானவன் சொன்ன செய்தியை இவர் என்ன செய்யறாரு, சைத்தான் வந்து அபூஜஹலோட உட்காந்து நேரில் பேசிட்டு உட்காந்துருந்தான், உத்துபாவோட செய்பாவோட உட்காந்து நேரில் பேசிக்கிட்டு இருந்தான். முன்னாடி நீங்க சண்டை போடுங்க, நாங்க போறப்பா, முன்னாடி நான் பார்க்க அப்படின்னு போனா. இப்படி கதை சொல்றாரு இவர். குர்ஆனை படிக்கிறாரா, என்னத்தை படிக்கிறாரு, ஹதீஸை படிக்கிறாரு, என்னத்தை படிக்கிறாரு, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது விளங்க வேண்டாமா, அது சம்பந்தமா என்ன பேசப்பட்டிருக்கிறது விளங்க வேண்டாமா? அப்ப இந்த மாதிரியான என்ன செய்யறாரு, பொய்களையும் புரடாக்களையும் என்ன செய்யறாரு, அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுல வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு சைத்தான் மனித ரூபத்துல வந்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கிழட்டு மனிதன் வடிவத்துல சைத்தான் வந்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு செய்தியை என்ன செய்யணும், எடுத்து போடணும். அது ரசூலுல்லாஹ் சொன்னதாக என்ன செய்யணும், இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்யலாம், தலத்தினுடைய விதிமுறையை குறிப்பிட்டு நம்ம என்ன செய்யணும் சொல்லிக் கொள்றோம். அதை அவங்க என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். சரியா, மக்களுக்கு விளங்குற மொழிபெயர்ப்போட எடுத்து வைக்கணும் அவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி இது தன்னுடைய அறியாமையை தான் என்ன செய்யறாங்கன்னா எல்லா இடங்கள்லையும் என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துறாங்க. சிஹ்ர் வந்து சிறுக்குல வராது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னத்துலப்பா வரும் அப்படின்னு கேட்டா, இல்ல அது குஃப்ரியத்துல வரும், காஃபிரா போயிடுவான் அப்படின்ட்டு. காஃபிரா போனாலும் சிறுக்கு வச்சாலும் நிரந்தர நரகம். இந்த காஃபிர் அப்படிங்கிறதுக்கும் சிறுக்கு அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சிறுக்குண்டா பல தெய்வ நம்பிக்கை உடையவர், அல்லது அல்லாஹ்வுக்கு சமமாக்கக்கூடியவர், அடுத்தவர்களை மற்றவர்களை அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக சமமாக்கக்கூடியவர். இது சிறுக்கினுடைய அர்த்தம். காஃபிருடைய அர்த்தம் என்னன்னா ஏக இறைவனை மறுக்கிறது. இது ரெண்டுமே ஒட்டி பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி தான். இது நம்ம தான் பாடம் எடுக்க வேண்டியதா இருக்குது, வேற வழி இல்லை. ஏன்னா மக்களுக்கு விளக்கணுமா இல்லையா, மக்கள் விளங்கணுமா இல்லையா? இது அந்த காஃபிரும் அந்த முஸ்ரிக் ரெண்டு பேரும் என்ன, ரெண்டு வார்த்தைகளும் ஒட்டி பிறந்த வார்த்தைகள் மாதிரி, ரெண்டுமே நிரந்தர நரகத்துல கொண்டு போய் தள்ளக்கூடிய விஷயம், அதை விளங்கிக்கிறணும். ரெண்டாவது இந்த சிறுக்குன்னு சொல்றமா இல்லையா, இணை வைக்கக்கூடியவன், இணை வைத்தவன் அப்படிங்கிறமா இல்லையா, அது என்னண்டா பல இறைவன் பல கடவுள்கள், அது அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரியான சக்திகள் பல இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து ஒரு இறைவனை மறுத்துறான். ஒரு இறைவன் என்ற கான்செப்டை விட்டு விட்டு பல கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்துடுறாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி காஃபிர் என்பது ஏக இறைவனை மறுத்துடுறான். மறுத்துட்டாலும் முடிஞ்சு வச்சு. ஏக இறைவனை மறுக்கிறது ஒண்ணுதான், பல கடவுள்கள் இருக்கிறது ஒண்ணுதான். அப்ப இது ஒட்டி பிறந்த ரெட்ட வார்த்தைகள் அப்படிங்கறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்துல மௌலவி ரஃபியுதீன் சலஃபி அவங்க வந்து இதுல என்ன செய்யறாங்கன்னா ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது சிஹ்ர் என்பது சிறுக்குல வராது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. பொதுவா வந்து சிறுக்கு என்பது செய்யக்கூடிய செயல்களை வைத்துத்தான் அது முடிவு செய்யப்படும். அதான் அங்கதான் சிறுக்குங்கிற இணை அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக்குறது, சமமாக்குறது, அல்லாஹ்வோட சிபத்துகளோட அல்லாஹ்வுடைய பண்புகளோட சமமாக்குற விஷயங்கள் எங்க வரும்னா அவங்க செய்யக்கூடிய செயல்களை வைத்து தான் அது தீர்மானிக்கப்படும். இப்ப வந்து சமாதிகள்ல வந்து வணங்குறாங்க, வழிபடுறாங்க, இந்த மாதிரி செய்யறாங்க, போறாங்க வராங்க. இவர்கள் என்ன செய்யறாங்க, இவங்க சிறுக்கு செய்யறாங்க, இணை வைப்பு காரியம் பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு சமமாக்குறாங்க, அல்லாஹ் பார்ப்பது போல பாப்பான்னு சொல்றாங்க, அல்லாஹ் கேட்பது போல கேட்பான்னு சொல்றாங்க. இப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா, அவங்களும் சொல்றாங்க. அப்ப இதை வந்து நம்ம என்ன செய்யறோம், இது சிறுக்கான காரியம், இதை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்றோம். இந்த சிஹ்ரை வந்து இவங்க எப்படி நம்புறாங்க, இவங்க எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிஹ்ர் வைக்கப்பட்டா சொல்றாங்க. அதை வந்து இன்ஷா அல்லாஹ் முதல்ல வந்து இந்த சூனியத்திற்கு, அதாவது சிஹ்ருக்கு வந்து எந்த விதமான ஒரு தாக்கமும் இல்லை அப்படிங்கிறத உடைக்கணும். அதுக்கு எந்த விதமான ஒரு சக்தியும் இல்லை என்பதை உடைக்கணும். உடைச்சாச்சு. சிஹ்ருக்கு எந்த விதமான ஒரு சக்தியும் ஆற்றலும் தாக்கமும் இல்லை என்பதை தெளிவா உடைச்சிட்டோம். இப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு மனநோயாளி ரேஞ்சில் என்ன செய்றாங்க, சித்தரிக்க பாக்குறாங்க. எங்கேயே இருந்து கொண்டு லபீத் இப்னு அஹ்ஸம் என்று சொல்லக்கூடியவன் வந்து சிக்கு முடியும் சீப்பையும் வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வை முடக்கிட்டான், ரசூலுல்லாஹ்வை குணக்கிட்டான், மனைவியோட சேர்ந்துட்டு சேரலைங்கிறாங்க. அப்படியே பிரமை ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தது, 6 மாத காலம் இருந்தது, அப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்படி இறை தூதருக்கு இப்படி செய்ய முடியுமா? இந்த மாதிரியாக சொல்லக்கூடியவனை குர்ஆன் என்ன சொல்கிறது என்பது சம்பந்தமாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நம்ம வந்து உடைச்சிட்டு காலையில பேசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம். அதை விட்டுட்டோம். நம்ம அது தொடவே இல்லை, ரசூலுல்லாஹ் சம்பந்தமா நம்ம தொடவே இல்லை. இப்ப வந்து நம்ம மேட்ரு என்ன அப்படின்னா, ஒருத்தன் செய்யக்கூடிய செயல்பாடுகளை வைத்தான். இப்ப வந்து இந்த சிஹ்ர் என்பது எப்படி நம்புறாங்கண்டா, எங்கேயோ ஒருவன் இருந்து கொண்டு அவன் வந்து எதையோ ஒரு பொருளை வைத்துக் கொண்டு, அவருடைய சொந்தமான பொருள், அந்த அது யாரு கொடுத்தா, எங்க எடுத்தாங்க, அது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு கொடுத்தாங்களா, அல்லது ரசூலுல்லாஹ்வோட மற்ற மனைவிமார்கள் லபீத் இப்னு அஹ்ஸம் கூப்பிட்டு கொடுத்தாங்களா, தாப்பா ரசூலுல்லாஹ்வோட சிக்கு முடிந்தாப்பா சீப்பு இதெல்லாம் கொண்டு போப்பா அப்படின்னு கொடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவர் நாளைக்கு சொல்லுவார். அவர் அதெல்லாம் சொல்லட்டு நம்ம என்ன செய்வோம், அதை வச்சு பேசுவோம்.
அப்ப இப்படி நம்புற எங்கே இருந்து கொண்டு ஒருத்தன் ஒருவரை முடக்கி விடலாம், அவரை வந்து என்ன செய்யலாம், பாதிப்புக்கு உள்ளாக்கிடலாம், மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கிடலாம், உலர விட்டுறலாம் அப்படி நம்புறாங்களா இல்லையா? இதுதான் சிறுக்கு. எது சிறுக்கு? அல்லாஹ் செய்யக்கூடியது மாதிரியான ஒரு செயல்பாடை எந்த ஒரு மனிதன் செய்வதாக நம்புவதாக இருந்தாலும் அது சிறுக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நாளைக்கு அவங்க வாதத்தை எடுத்து வைக்கிட்டு அது சம்பந்தமா விரிவா பேசும்.